சபாயை வலசரவாக்கம் வாசிகளுக்கு வணக்கம். இவ்வளோ தூரம் மயிலாப்பூர்லேருந்து கோபாலபுரத்துலேருந்து வலசரவாக்கம் வந்த கோபாலபுரம் வாசிகள் மயிலாப்பூர் வாசிகளுக்கும் என்னுடைய வணக்கம், நமஸ்காரம். வசுதேவசுதம் தேவம் கம்சஜானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. இது நாள் வரை சங்கீத கச்சேரிகள்லாம் நீங்கள் கேட்டிருப்பேன். சங்கீதமானது கீதம், வாத்தியம், நிருத்தியம், திரயம் சங்கீதம் உச்சியத்தை. வாத்தியமாகட்டும் நிருத்தமும் ஆகட்டும், இது மூணுமே சேர்ந்த கலவை தான் சங்கீதம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பகவத்கீதம். பகவத்கீதத்தினுடைய 16வது அத்தியாயத்தை தான் இன்றையோடைய உபன்யாசத்தின் தலைப்பு. 16வது அத்தியாயத்தினுடைய நாமமானது தெய்வாசுர சம்பத் விபாக யோகம்னு. என்ன சொல்கிறார் பகவான் கிருஷ்ணர்? பேசிக்கலி அவர் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மாதிரி அனாலிசிஸ் பண்ணுறார். பேலன்ஸ் ஷீட்டில் அசட்ஸ்லாம் இருக்கும், அதே சமயத்தில் இன்டான்ஜிபிள் அசட்டுன்னு ஒன்று இருக்கும். அது என்னவா? அது பார்க்க முடியாது, அதை தொட முடியாது, ஆனால் உணர முடியும். அதுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஃப்யூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் அது தருது. அதே போல் இந்த தெய்வாசுர சம்பத் விபாக யோகமானது குணசொத்து. இந்த சொத்தானது மனசுக்குள்ளே இருக்கிற சொத்து. ஒன்று அசட்டு, இன்னொன்று லயபிலிட்டி. ஒரு விஷயமானது தெய்வீ சம்பத் விமோக்ஷாய நிபந்தாயா சுரீமதா மாசுஷ சம்பதம் தேவீம் அபிஜாத்தோசி பாண்டவன் சொல்கிறார். இந்த தெய்வீக குணங்களானது நமக்கு மோட்சத்தை தரக்கூடியது. அசுர குணங்களானது நமக்கு எதை தருதுன்னா பாதாளலோக பிராப்தி நமக்கு தருது. இந்த 2 பிரிவினைகளை குட்டியாக ஆனாலும் விஸ்தாரமாக சொல்லியிருக்கார் இந்த 16வது அத்தியாயத்தில். ஆரம்பிப்போமே. முதல் தெய்வீக குணமானது அபயம் சத்வ சம்சுத்தி ஞானயோக வியவஸ்திதி தானம் தமಶ್ಚ யஜ்ஞಶ್ಚ ஸ்வாத்யாயஸ்தப ஆர்ஜவம். முதல்ல தெய்வ லட்சணமானது அபயத்துவம். பயப்படவே கூடாது, மனசில் என்றென்றைக்கும் நடுக்கமானது இருக்கக்கூடாது. எப்போ நமக்கு இந்த மாதிரி ஸ்திரமான ஒரு நிலை கிடைக்கும்? ஒரு உதாரணம் பார்ப்போம். ஹிரண்யகசிபுக்கு குழந்தை பிரகலாதன். அந்த பிரகலாத சரித்திரத்திலே நமக்கு தெரியும், ஹிரண்யகசிபு எத்தனையோ கொடூரங்கள்லாம் செஞ்சான் பிரகலாதனுக்கு. இந்த சின்ன குழந்தைய ஹரிபக்தால சித்திரவதை பண்ணுற காட்சியெல்லாம் இந்த குழந்தைய பார்க்க வச்சான். அப்போ பயப்பட்டானா பிரகலாதன்? பயப்படலை. அக்னி பிழம்பில் உன்னை தள்ளி விட்டுடுவேன்னு மிரட்டினா, அப்போ பயப்பட்டானா? அப்பவும் பயப்படலை. மலை உச்சியிலேருந்து உன்னை உருட்டி விடுவேன் இதெல்லாம் சொல்லவும் சொன்னால் உருட்டியும் விட்டான், அக்னி ஜுவாலையில் தள்ளவும் தள்ளினான். ஆனால் எந்த க்ஷணத்துலையுமே பிரகலாதன் பயப்படலை. ஏன் பயப்படலைன்னா சம்பூர்ணமான நம்பிக்கை இருக்குது. இப்போ ஒரு விஷயத்தில் சம்பூர்ண நம்பிக்கை இருந்துடுத்துனா இந்த அபயத்துவமானது நமக்கு சித்திக்கும். எது மேலே நம்பிக்கை? ஹரியானவர் சர்வேஸ்வரன், சர்வாந்தர்யாமி, எல்லா இடத்துலும் இருப்பவன். அப்போது எனக்கு அக்னியை கண்டா ஏன் பயம்? மலை உச்சியிலேருந்து கீழே பிருத்திவியை கண்டா எனக்கு என்ன பயம்? அப்படின்னு பயமே இல்லாமல் சந்தோஷமாக ஹரிஹரின் என்று ஜபித்து கொண்டே இருந்தான் பிரகலாதன். இப்படி சம்பூர்ணமாக நம்பிக்கை வந்துடுத்துனா நமக்கு பயம் இருக்காது. நம்பிக்கை வந்துடுத்து அதனால நாம் நம்ம காரியத்தை பண்ணாமல் இருந்துடலாமா? அதுவும் கூடாது. இப்போ எனக்கு சுவாமி மேலே நம்பிக்கை இருக்குது, இன்றைக்கி நான் சமைக்கலை, டேபிளில் சாப்பாடு வந்துருமா? வராது. ஆனால் சுவாமி அதுக்கெலாம் வசதி பண்ணி கொடுத்துருக்கார். நமக்கு ஒரு கிச்சன் கொடுத்துருக்கார், மளிகை சாமான்லாம் கொடுத்துருக்கார், சமைக்கக்கூடிய அந்த ஞானமும் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ அதை வச்சுண்டு நம்ம சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கணும். சுவாமி மேலே எனக்கு சம்பூர்ணமாக நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு பரீட்சைக்கு நாம் படிக்காமல் இருந்துட முடியுமா? முடியாது. அதையும் படித்தாகணும். புக்ஸு, டீச்சர்ஸ், ஆன்லைன் கிளாஸஸ், இதுக்கெல்லாம் வசதி பண்ணி கொடுத்துருக்காரு பகவான். கிரகிச்சுக்கிற அந்த தன்மையும் நமக்கு கொடுத்துருக்காரு பகவான். இதில் ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் வச்சுண்டு நம்ம நம்பிக்கையோடு படிக்கணும். அப்புறமா நமக்கு பயம் இருக்காது எக்ஸாம்லாம் போக. இப்போ சம்பூர்ண நம்பிக்கையானது ஒரு அவசியம். அடுத்தது சம்பூர்ண ஞானம். இதுக்கான சிறந்த உதாரணமானவர் ரமண மகர்ஷி. சாதாரண ஒரு ஊசியை பார்த்தாலே நமக்கு நடுக்கம் வரும். ஐயோ, இவ்வளோ பெரிய ஊசியாக இங்கே குத்திக்க போகிறோமா அப்படின்னு. ஆனால் ரமண மகர்ஷியோடைய சரித்திரத்தை எடுத்து பார்க்குறதே, அவருக்கு கேன்சர் நோய், அதனுடைய சிகிச்சையை எப்படி பண்ணிட்டார்? எந்த ஒரு அனஸ்தீஷியாவும் எடுத்துக்கல. அவர் பரபிரம்மமாக இருந்தார், சம்பூர்ண சுய நினைவோடு இருந்தார்.
அந்த ஜீவாத்மா பரமாத்மா ஆன அந்த ஐக்கியத்தோடு அவர் இருந்தார். அவருக்கு தெரியும் இந்த நான் ஆனது அந்த பரபிரம்மம் நான் தரித்து கொண்டிருக்கும் இந்த சரீரம் அல்லன்னு அவருக்கு தெரியும். அதனால அச்சேத்யோயம் அதாஹ்யோயம் அக்லேத்யோஷோஷ்ய ஏவச்ச நித்ய சர்வஜகஸ்தானு அச்சலோயம் சனாதனஹ. இதை நாம் கிருஷ்ணர் சொல்லி கேட்டிருக்கோம், நாம் மனப்பாடமும் பண்ணிட்டோம். ஆனால் ரமண மகர்ஷி அதை உணர்ந்தார். இந்த ஆத்மாவை எந்த ஒரு நீடலாலேயோ சிசர்ஸாலேயோ சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாலேயோ அதை வெட்ட முடியாது. இது அக்னியால் அதை ஹீட் பண்ண முடியாது, அதை வறுக்க முடியாது, நீரால் அதை ஈரப்படுத்த முடியாது, காற்றால் அதை காய வைக்க முடியாது. இது சனாதனமாக இருக்கக்கூடியது, அழிவற்ற வஸ்து அப்படின்னு அவர் புரிஞ்சுட்டார். அதனால எந்த ஒரு சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டையோ கத்தியோ எதை பார்த்தும் அவருக்கு பயம் இல்லை. சம்பூர்ண ஞானம் அவருக்கு இருந்தது. மூணாவதான ஒரு உதாரணம் நிஷ்காமிய காரியம். இது பண்ணிட்டோமே, இதுக்கு என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் வரும்? இப்போ ஏதாவது ஒரு சுகர் டெஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம, இப்போ எந்த லெவலில் நமக்கு டயபெட்டிக் பேஷண்ட்டாக இல்லையா அப்படின்ற ஒரு ஆங்ஷியஸ் மூமெண்ட்ஸில் இருப்போம் நம்ம ரிசல்ட் வரைச்சே. இல்லாட்டா நமக்கு பரீட்சை எழுதியிருக்கோம், ரிசல்ட் டேட் பக்கம் வந்துட்டுருக்கு. அப்போ அந்த ஆங்ஸைட்டி ஆனது இட் ஸ்டார்ட்ஸ் டு கிக் இன். என்ன ஆக போகிறதுன்னு அப்படின்னு. இதை எப்படி நம்ம ஜெயிக்கிறதுன்னு சொல்கிறாருன்னா, நிஷ்காமிய காரியம் பண்ணினா இதை ஜெயிக்கலாம். நம்ம கையில் என்ன இருக்கோ அதை கண்ட்ரோலில் நம்ம கண்ட்ரோலில் என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம செவ்வனையாக செய்தோமே ஆனால் மற்றதை பகவான் பார்த்துக்கொள்வான். அதனால் சுகர் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம். டெஸ்ட்டு எடுத்துக்கிறபடி எடுத்துக்கிட்டோம். எப்படி ரிசல்ட் இருக்க போகிறதோ என்னவோ, அது ஃபேவரபலாக இருந்தாலும் சரி அன்ஃபேவரபலாக இருந்தாலும் சரி, இந்த பயமானது எந்த விதத்துலேயும் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறதில்ல. அதனால் வீணாதிக்கு ஒரு பிரயோஜனமே இல்லாத ஒரு காரியத்தை எதுக்கு பண்ணுவானே. ஸோ நிஷ்காமிய காரியம் பண்ணினா பயம் இருக்காது. விதி விதானங்களை அனுசரித்து பண்ணினா பயம் இருக்காது. ரோட்டில் லைசன்ஸோடு தான் வண்டியை ஓட்டணும். இப்போ லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டுறதே தெரியாமல் வாலெட் மறந்து விட்டுட்டோன்னா வீட்டிலேயே, அப்போ நமக்கு ஒரு பயம் இருக்கும், எப்போ வேணாலும் இந்த போலீஸ்காரா நம்மளை பிடிச்சிருவா அப்படின்னு அந்த பயத்தோடையே இருக்கணும். இன்னொரு ரகம் கூட இருக்குது, வந்தால் பிடிச்சா பிடிச்சிட்டு போட்டோம், என்ன ஆக போகிறதுன்னு. இது வேறு லெவலான ஒரு பயம், அபயம். ஸோ ஒரு விதி விதானங்களை அனுசரித்து பண்ணுறதுனால நமக்கு பயமானது ஏற்படாது. சம்பூர்ண ஞானத்தோடு பண்ணுறதுனால பயமானது ஏற்படாது. பூர்ண நம்பிக்கையோடு பண்ணுறதுனால பயமானது ஏற்படாது. இந்த பூர்ண நம்பிக்கையை காட்டுறதுக்கு இன்னும் ஒரு அழகான சுபாஷிதமானது இருக்குது. யதா ஏகேன சக்கரேண ரதஸ்ய கதிர்ன பவேத் ததா புருஷ காரியேன வினா தெய்வம் ந சித்தியதி. ஒரு தேர் இருக்குது, அந்த தேருக்கு 2 சக்கரங்கள் அவசியம். ஒரு சக்கரத்தோடு அதால் செல்ல முடியாது. அதுபோல் என்ன தெய்வமானது சித்திக்கணுமே ஆனால் தெய்வக்கரம் ஏற்கனவே இருக்குது. ஆனால் புருஷ காரியம் அப்படின்னு நாமளும் நம்முடைய கையை இப்படி கை கொடுத்தா தான் சுவாமி உத்தரணம் பண்ணுவார். அதுபோல் நம்பிக்கை இருந்தாலும் நாம் நம்முடைய காரியங்களில் செவ்வனையாக நிர்வகணம் செய்து வந்தால் நிச்சயமாக ஹரி சித்திப்பான். அபயம் சத்வ சம்சுத்தி. சத்வ சம்சுத்தினா பியூரிட்டி ஆஃப் மைண்ட். ஒரு காரியம் நல்ல காரியம் இல்லை இந்த காரியம் கெட்ட காரியம் அப்படிங்கிறது எது நிர்ணயம் பண்ணுறது? அந்த காரியத்தினுடைய உத்தேசம்தான் நிர்ணயம் பண்ணுறது. ஒரே காரியத்தை எடுத்துப்போம். ஏன்னா ஒருத்தருக்கு மரணம் ஆறுது. எதனால் மரணம் ஆறுது? ஒரு டாக்டர் இருக்கார், ஒரு கொலகாரன் இருக்கான். 2 பேருமே கத்தி எடுக்கிறா, 2 பேருமே குத்துறா. இந்த இடத்துலையும் மரணம் ஆறுது, இந்த இடத்துலையும் மரணம் ஆறுது. இந்த கொலகாரனுக்கு ஜெயில் கிடைக்கிறது. டாக்டராக தான் இருக்கார், அவருக்கு இன்னும் மரியாதை அதிகமாகுது. அவர் எனிவேஸ் அவருக்கு இருக்கிற மரியாதை இருக்குது, அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஹீ இஸ் அன்அஃபெக்டட். டாக்டர் பண்ணின காரியம் உயிரை காப்பாற்றுறதுக்காக அவர் முயன்றார், ஆனால் ஒரு விபரீதமான ஒரு பலன் ஆகிடு விட்டது. கொலகாரன் என்ன பண்ணியிருக்கான்னா அவனுடைய உத்தேசமே கொலை பண்ணணும்னு. அப்போது அது ஒரு துஷ்ட எண்ணம். அதுதான் ஒரே காரியத்தை இது நல்லது கெட்டது அப்படிங்கிறது பேதத்திற்கு நிர்ணயமாக இருக்குது. ஸோ கொலகாரன் பண்ணினது தப்பு, ஆனால் டாக்டர் பண்ணினது தவறு கிடையாது, ஒரே காரியம். அப்போ எது ஆக்சுவலி டிசைட் பண்ணுறது? அந்த உத்தேசமானது எங்கே இருக்குது? நம்ம மனசில் இருக்குது. மனோஹேது சர்வேஷாம் இந்திரியானாம் பிரவர்த்தனே. இன்னொரு அழகான கதை இது உணர்த்ததுக்காக ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் பார்க்குறாங்க. நம்ம ஹனுமான் தேடிகிட்டே இருக்கார் லங்கையில்.
சந்து புந்து ஒரு மொனை கூட விடாமல் சீதையை தேடுறார். அப்போது ஒரு அந்தப்புறத்துக்குள்ளே அவர் போகிறார். அந்தப்புறத்தில் ஸ்திரீகள்லாம் உறங்கி கொண்டும் இருக்கும் அவஸ்தையில் அவர்களை பார்த்துடுறார். அவருக்கு உடனே மனசில் சஞ்சலமானது ஏற்படுறது. நம்மளும் நைஷ்டிக பிரம்மச்சாரி, நாம் இதை பார்த்துட்டோமே அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சஞ்சலமாகி அவர் கொஞ்சம் கவலைப்படுறார். கொஞ்சம் ராமரை நினச்சிக்கிறார். உடனே அவர் மனசானது சாந்தியாருது. அவர் தனக்கே சமாதானம் சொல்லிக்கிறார். என்ன சமாதானம் சொல்லிக்கிறாருன்னா, நான் எதுக்காக பார்த்தேன்? ராமகாரியம், சீதாதேவியை தேடுறதுக்காகவும் நான் அதை பார்த்தேன். நான் என்ன இஷ்டப்பட்டா பார்த்தேன்? ஸோ இந்த காரியமானது எதுக்காக பண்ணப்பட்டது? ஒரு புனிதமான காரியத்திற்காக இது பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு ஒன்றும் மனசபலம்லாம் ஏற்படலை, சந்தோஷப்படுறார். இதனால் என்ன ஒரு தாத்பரியம் இங்கேருந்து வருதுன்னா, இந்திரியமானது ஒரு வேலையை பண்ணாலும் அதே வேலையை நம்முடைய மனசு பண்ணாதான் அந்த வேலையாகிறது. அவருடைய இந்திரியமானது ஸ்திரீகள் உறங்கி கொண்டும் இருக்கும் நிலையில் அவர் பார்த்துட்டார். ஆனால் அவர் மனசு சீதாதேவியே தேடின்னு இருக்கு. அதனால் அந்த இந்திரியங்கள் பண்ணது அதுக்கு பலன் அல்ல. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கிளாஸ் ரூமில் இருக்கா, டீச்சரை பார்த்துட்டு இருக்கா, போர்டை பார்த்துட்டு இருக்கா, டீச்சர் சொல்கிறத கேட்டுன்னு இருக்கா. ஆனால் அவள் மனசில் என்ன ஓடுறதோ, அடுத்த பீரியட் கேம்ஸ் பீரியட், நம்ம என்ன பிளான் பண்ணலாம், என்னென்ன கேம் விளாடலாம், யாரெல்லாம் டீமில் சேர்த்துக்கலாம், இந்த மாதிரிலாம் பிளானிங் ஓடுறது. அப்போ மனசு எங்கே இருக்குது? அந்த கேம்ஸ் பீரியடில் இருக்குது. ஆனால் இந்திரியங்கள்லாம் எங்கே இருக்குது? கண்ணு போர்டை பார்க்குறது, காது டீச்சர் சொல்கிறத கேட்குறது. படிப்பு நடந்திருக்கா? இல்லை. பீயிங் ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் அண்ட் மென்டலி ஆப்சண்ட். இதனால் எந்த இடத்துல இந்திரியமும் மனசும் ஒரே இடத்துல உட்காரறதோ அந்த வேலை தான் அங்கே ஆயிருக்குனானது தாத்பரியம். கர்மேந்திரியாணி சம்யம்ய யயாஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூடாத்மான் மித்யாச்சார சௌச்சியத்தே. பகவான் கிருஷ்ணர் யார் ஒரு ஹிப்போக்ரைட், இதற்கான பரிபாஷையை கொடுக்குறார். வெளியில் யோகி மாதிரி ஒரு வேஷம், ஆனால் உள்ளுக்குள்ளே போகி. ஒரு யோகிக்கான அடையாளங்கள்லாம் இப்போ காஷாய வஸ்திரம், ஒரு ருத்ராட்சம், பெரிய பட்டை, இந்த மாதிரிலாம் போட்டுண்டு இந்த மாதிரி ஜபம் பண்ணுற ஒரு நிலையில் ஆசனத்தில் உட்காந்துட்டு அப்பா இவ்வளோ பெரிய யோகி, இவ்வளோ பெரிய ஞானி அப்படின்னு நம்ம வியந்து போவோம். ஆனால் மனசுக்குள்ளே சரி அடுத்தது எந்த வீடை வாங்கலாம், அடுத்தது எந்த காரை வாங்கலாம், எப்படி நம்முடைய அசட்ஸை மல்டிப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத மாதிரி சிந்தனை போச்சுன்னா யார் அது? ஹிப்போக்ரைட் அப்படின்னு சொல்கிறார். வெளியில் யோகி, உள்ளுக்குள்ளே போகி. சங்கராச்சாரியர் சொல்கிறார், ஜட்டிலோ முண்டி லுஞ்சித கேஷா காஷாயம்பர பகுகிருத்த வேஷா. இது வெறும் ஒரு காஸ்டியூம் தான். டாக்டர்லாம் ஏப்ரன் போட்டுக்கிறா, ஸ்டெத்தோஸ்கோப் இப்படி மாலையாக மாட்டிக்கிறா. நாமளும் ஏப்ரன் போட்டுட்டு காஸ்டியூம் இந்த ஸ்டெத்தோஸ்கோப் மாட்டின்றோன்னா டாக்டர் ஆகிடுவோமா? ஆக மாட்டோமே. அந்த டாக்டருக்கான படிப்பு படிச்சிருக்கணும். அதே போல் யாராவது காஷாய வஸ்திரம், ருத்ராட்சம், பட்டை இதெல்லாம் போட்டுட்டு இப்படி சன்னியாசி கோலத்தில் உட்காந்துட்டா அவெல்லாம் சன்னியாசியோ இல்லை ஞானியோ ஆயிடுவாளா? ஆக மாட்டா. மனசார யார் யோகியோ அவனே யோகி. வெளியில் இந்திரியங்கள் என்ன பண்ணுறதோ அதனால ஒன்றும் அவன் யோகி கிடையாது. மனசு தான் இங்கே காரணகர்த்தா, நிர்மாதா, நிர்ணாயகன் அப்படின்னு அவர் கிளியராக கிளாரிஃபை பண்ணுறார். ஸோ அபயம் சத்வ சம்சுத்தி. அடுத்தது ஞான யோக வியவஸ்திதி. ஞான யோகத்தில் நம்ம ஸ்டெட்ஃபாஸ்ட்டாக இருக்கணும், மனசை தளர விடாமல் ஒரே ஏகாகிரத சித்தத்தோடு இருக்கணும்னு சொல்கிறார். இப்போ ஒருத்தர் பிள்ளையார் உபாசனம் பண்ணுறார், கானபத்தியத்தை அவர் பின்பற்றி வருகிறார். அவர் உபாசனம் பண்ணிகிட்டே இருக்கார். அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, என்னையா நீங்கள் உபாசனம் பண்ணிகிட்டு இருக்கேன்? இவ்வளோ பெரிய ஒரு காது, ஒரு தும்பிக்கை, பானை மாதிரியான ஒரு வயறு, ஜோக்காக இருக்கே. இங்கே பாருங்கள், இங்கே கிருஷ்ணர் எவ்வளோ அழகாக இருக்கார். இவ்வளோ சுருட்டையான கேசம், இவ்வளோ ஒரு புல்லாங்குழல், ஒரு புன் சிரிப்பு, எவ்வளோ அழகாக இருக்கார் எங்கள் கிருஷ்ணர் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். அப்புறம் இவருக்கு உடனே மனசு சஞ்சலமாக இருது. ஓ அப்படிதானோ, சரி நம்ம கிருஷ்ணரை வழிபட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு கானபத்தியத்தை விட்டுட்டு ஒரு வைஷ்ணவத்தை எடுத்துக்கிறார். அப்புறம் கிருஷ்ணா கிருஷ்ணா ராமா ராமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் ஒருத்தர் சொல்கிறார், என்னையா குழந்தைய போய் நீ வேண்டின்னு இருக்க, அதுவே பாவம் பாலை குடிச்சுட்டு வெண்ணையை சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க பாரு, உலகத்திற்கே மாதா ஜெகன் மாதா துர்காதேவி, அவளை தான் நீ வழிபடணும்னு சொல்லிட்டு சாக்தத்துக்கு ஒருத்தர் இழுக்கிறார். ஓ ஆமாம் ஆமாம் கரெக்டு, சரி நம்ம தேவியை வழிபடலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே தாவி அங்கேருந்து மறுபடியும் ஒரே இடத்துக்கு திரும்பி வந்துட்டே இருந்து கடைசியில் ஏஎம்னு முடிப்பா. பிள்ளையார ஆரம்பித்து ஏஎம்லேருந்து முடிக்கிற நிலைமை வந்துடும். நம்ம கன்சிஸ்டண்ட்டாக அந்த ஞான யோக வியவஸ்திதி நமக்கு இல்லாட்டா. அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். நமக்கு எந்த இஷ்ட தெய்வமோ அந்த தெய்வத்து மேலே சம்பூர்ண நம்பிக்கை வச்சுண்டு
வாழ்நாள் முழுவதும் அந்த தெய்வத்தையே அந்த தர்மத்தையே சார்ந்து வாழ வேண்டும். ஞானயோக வியவஸ்திதி தானம் தமஷ்ச யஜ்ஞஷ்ச அடுத்த 3. அடுத்தது தானம். இது திருமண மண்டபமாக இருக்கிறதுனால கன்னியாதானத்தை பற்றி இது வார்த்தைகள். பொதுவானது கன்னியாதானம் பெண்ணோடைய அம்மா அப்பா தான் பண்ணுவான்னு நமக்கு ஞானம். ஆனால் கிடையாது, பையனுடைய அம்மா அப்பாவும் இதை பண்ணுறா. இந்த கன்னியாதானமானது ஒரு சமஸ்த பதம். சமஸ்த பதமானது இரு வார்த்தைகளுக்கும் மேலான வார்த்தைகளின் இணைப்பாகிறது. ஒரு சமஸ்த பதத்துக்கும் ஒரு விக்கிரக வாக்கியமானது இருக்குது. இந்த சமஸ்த பதத்துக்கு இதுதான் அர்த்தம். உதாரணத்துக்கு சூரியோதயம் அப்படின்னா சூரிய ப்ளஸ் உதயம், சூரியனின் உதயம், அதுதான் இதனுடைய விக்கிரக வாக்கியம். அதே போல் கன்னியாதானத்துக்கு 2 விதமான விக்கிரக வாக்கியம் இருக்குது. ஒன்று கன்யாயாக பிரதானம், இன்னொன்று கன்யாயாக ஆதானம். கன்யாவை கொடுப்பது, கன்யாவை பெற்றுக்கொள்வது. இப்படி பார்க்குறதே 2மே கன்யாதானம் தான். அப்போ 2 பேருமே தானே கன்யாதானம் பண்ணுறா. பெண்ணுடைய அம்மா அப்பாவும் கன்யாதானம் பண்ணுறா, பையனுடைய அம்மா அப்பாவும் கன்யாதானம் பண்ணுறா. பட் ஆக்சுவலி இதில் என்ன கருத்து இருக்குன்னா, யாருமே கொடுத்து வாங்குகிற வேலையெல்லாம் இங்கே பண்ணலை, விட்டு ஸ்வீகரணம் பண்ணுற வேலையை தான் பண்ணுறா. இந்த ஸ்திரீ, இந்த கன்யானவள் பிறந்த கோத்திரத்தை விசர்ஜனம் செய்துவிட்டு புகுந்த வீட்டு கோத்திரத்தை ஸ்வீகரணம் பண்ணிக்கிறா. அதுதான் எங்கள் கன்யாதான ஸ்வரூபத்தில் நடக்கிறதே தவிர இங்கேருந்து ஒருத்தர் அங்கே ஒரு வஸ்துவை கொடுக்குறதோ பெண். அதாவது நிறைய பேர் சனாதன தர்மத்தில் ஒரு முக்கியமான கான்ட்ரவர்சியல் பாயிண்ட் பெண் என்ன பொருளா இங்கே ஒப்பந்தம் போட்டு அவள் எடுத்துக்கிறதுக்கு கிடையவே கிடையாது. வி ஆர் ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்சிங் கோத்திரம்ஸே தவிர வி ஆர் நாட் கிவிங் எனி திங் ஆர் ரிசீவிங் எனி பொருள் இந்த மேரேஜ். இது தானத்தை எப்படி பண்ணுறது? எனி தானம்னா கொடுக்கணும், ஆனால் கொடுக்கறதுக்கு மனசு வராதே. மனசு வராட்டா கஷ்டம்தான் வரும். எப்படின்னு ஒரு கதையை பார்ப்போம். ஒரு பெரிய கஞ்சன் இருந்தானா, அந்த கஞ்சனுக்கு கொடுக்கவே தெரியாது, எல்லார்ட்டேருந்து வாங்கிப்பான். ஒரு நாள் என்ன ஆகுது, அந்த நதியை கறக்கணும் அவனுக்கு. படகோட்டிக்கிட்ட சொன்னால், படகோட்டி என்னை அந்த பக்கம் அக்கறை என்னை அங்கே கொண்டு போய் சேர்த்து அப்படின்னு சொல்கிறான். சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த விலை பேசுகிறான், நிறைய நெகோஷியேட்லாம் பண்ணுறான். சரின்னு ஏதோ ஒரு அமௌண்ட்டுக்கு ஓகே பண்ணிட்டு 2 பேரும் அந்த படகுல ஏறிக்கிறா. திடீர்னு படகு ஆட ஆரம்பிக்கிறது. இந்த படகு இப்படி படப்படான்னு ஆடுறதா, இந்த கஞ்சனானவன் கீழே விழுந்துட்டான். இந்த படகோட்டி, ஐயோ ஏயா வாங்க என் கையை பிடிச்சிக்கங்க, நீங்கள் உங்கள் கையை கொடுங்க, நான் உங்களை இழுத்துடுறேன், தைரியமாக இருங்க அப்படின்னு படகோட்டி சொல்கிறான். இந்த கஞ்சன் முழிக்கிறான். என்னது கொடுக்கணுமா? கொடுக்க தெரியாது எனக்கு, ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தா தானே இப்படி தான் கொடுக்கணுன்ற ஞானம் இருக்கும். கொடுத்ததே கிடையாது. அப்போது ஆனால் இந்த படகோட்டி கொஞ்சம் இன்டெலிஜென்ட் ஃபெல்லோ என்ன பண்ணுறான்னா, சரிங்க எனக்கு புரியுறது, உங்கள் வேதனை புரியுறது, என் கையை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்கிறான். வாங்கிறது தான் கஞ்சனுக்கு நன்னா தெரியுமே சொல்லிட்டு, சரி கையை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு எனிவேஸ் படகுல ஏறி பத்திரமா சேர்ந்துடுறான். அதனால் பல விதமான கஷ்டங்கள் நமக்கு வந்துடும் ஒரு நல்ல காரியத்தை பண்ணாமல் இருந்தால். அப்போ எப்படி பண்ணுறது? இதற்கு சமாதானம் சாமவேத சாரம். சேத்து கும்ஸ்தர அப்படிங்கிற மந்திரங்களில் தானத்தை எப்படி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுன்னு சொல்கிறது. தானேன அதானம் பண்ணிட்டு இருக்கோமா, அதாவது தானமே பண்ண மாட்டேங்கிறோமா, கொஞ்சமாக பண்ண ஆரம்பிப்போம். கொஞ்சமாக ஃபேக் இட் அண்ட் மேக் இட். நடித்து அந்த நடிப்பை நம்ம நிஜமாக ஆக்கணும். ஸோ ஒரே ஒரு தடவை தானம் பண்ணி பார்ப்போமே, கொஞ்சோண்டு தானம் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நம்ம ஆரம்பித்து நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம தானம் பண்ணிடணும். இப்போ தானத்தை நம்ம என்ன தான் தானம் பண்ணுவோம்? என்ன இருக்கோ அதுதானே தானம் பண்ண முடியும். இருக்கிறது லௌகீக வஸ்துக்கள். சரி, நம்ம அன்னதானம் பண்ணுவோம், பணம் கொடுப்போம், வேறு ஏதாவது உதவிகள்லாம் பண்ணி தருவோம். பட் ஆனால் இது ரொம்ப லௌகீக ஸ்தரத்தில் தான் இருக்க போகிறது. லௌகீக விஷயங்களை கொடுக்க தான் நமக்கு ஒரு புரிதல் வரும். ஓ, நம்மக்கிட்ட ஞானம் இல்லையே, நாம் தானம் வாங்கிக்கிற நிலைமையிலையோ இருக்கோம் அப்படின்ற இந்த புரிதல் ஒரு ஞானிகிட்ட போய், ஒரு குருமார்கிட்ட போய் உட்காந்து எனக்கு நீங்கள் வித்யாதானம் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த புரிதல் அவர்கிட்ட போய் கேட்போம். அதனால் நாம் லௌகீக விஷயங்களை தானம் பண்ண ஆரம்பித்து நமக்கு ஞான தானமானது கிடைக்கும். தாத்தவ்யமிதி யத்தானம் தீயத்தேனுபகாரிணே தேசே காலேச்ச பாத்திரேச்ச தத்தானம் சாத்விகம் ஸ்மிருதம். எடுத்தோம் கவுத்தோன்னு நம்ம தானம் பண்ணிட்டு இருக்க முடியாது.
இடம் பார்த்து தேசே காலேச்ச பாத்திரேச்ச தத்தானம் சாத்விகம் ஸ்மிருதம். இடம் பார்த்து நேரம் பார்த்து பாத்திரம் அறிந்து யாருக்கு நாம் தானம் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுண்டு அந்த தானத்தை பண்ணணும். எத்து பிரத்யுபகாரார்த்தம், பிரத்யுபகாரம் பிரதிபலனை எதிர்பார்த்துண்டு தானம் பண்ணுறது சாத்விக தானம் கிடையாது, அது ராஜசிகமான தானம். தானம் எதுக்கு பண்ணணும், எதை ஞாபகம் வச்சுட்டு பண்ணணும்னா, எனக்கு எதுவுமே வேண்டாம், நல்ல காரியத்தை நான் பண்ணுறேன், இதை தான் தியானம் பண்ணிட்டு தானம் பண்ணணுமே தவிர இதுலேருந்து எனக்கு நிறைய புண்ணியம் வரும், எனக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், இந்த ஒரு எதிர்பார்ப்புமே வச்சுக்காம நாம் தானம் பண்ணலாம். அப்பொழுது தான் அது சாத்விக தானமாக பெறப்பெறும். தானம்னு சொல்கிறதையே கர்ணனை நம்ம விட முடியாது. தானமும் கர்ணமும் சேர்ந்து போகிற சொற்கள். பெருசாக ஒருத்தர் ஏகப்பட்ட வஸ்துக்களை தானம் பண்ணுறார், பெரிய அமௌண்ட்டு தானம் பண்ணுறார். அவரை நம்ம என்ன சொல்லுவோம், பா என்ன சார் எங்கள் பெரிய கர்ண பரம்பரையோ அப்படின்னு சொல்லுவாள். அப்போ இந்த கர்ண பரம்பரை ஏன் சொல்கிறதுனா, கர்ணன் அவனுக்கு எத்தனையோ துஷ்ட குணங்கள் இருந்தாலும் ஒரு நல்ல குணமானது யார் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுப்பான். அப்போது இந்திரன் ஒரு தடவை கபட்ட வேஷம் போட்டுண்டு, அதாவது இந்திரன் மாதிரி வராமல் வேறொருத்தர் வேஷத்தில் அவனுடன் பிறந்த கவச்ச குண்டலங்களை கேட்டு வாங்கிண்டார். அதையும் இந்திரனும் தெரியும், இருந்தாலும் மறுக்காமல் உடலோடு இருக்கிற அந்த கவச்சத்தை அறுத்து குண்டலங்களையும் கிழிச்சு எடுத்து காதிலிருந்து இந்தாங்கோ சுவாமி வச்சுக்கோங்கோ அப்படின்னு கர்ணன் கொடுத்துடுறான். இது மட்டும் இல்லை, இன்னொரு அழகான வாக்தானத்தை பண்ணியிருக்கான் கர்ணன் அவனுடைய அம்மா குந்திக்கு. குந்தி கேட்குறா கர்ணன் கிட்ட. குந்திக்கு தெரியும் சூரியோதயம் போது இவன்கிட்ட ஏதாவது கேட்டால் இவன் மறுக்கவே மாட்டான் அப்படின்னு. குந்தி கிட்ட கர்ணன்கிட்ட போய் குந்தி கேட்குறா, கர்ணா எனக்கு நீ ஒரு வாக்தானம் பண்ணணும், 2 வரங்கள் எனக்கு நீ தரணும் அப்படின்னு கேட்குறா. இந்த லேடிஸ்லாம் 2 வரன் கேட்டாலே மென்னெல்லாம் பயப்படணும். சரி மாதா என்ன வரன் அப்படின்னு கேட்குறான் கர்ணன். அப்போ குந்தி தேவி சொல்கிறா, நீ அர்ஜுனனை தவிர வேற எந்த பாண்டவனையும் நீ வதம் பண்ணிடக்கூடாது, இந்த ஒரு ப்ராமிஸ் நீ எனக்கு பண்ணி தரணும். 2வது, அர்ஜுனன் மேலே நாகாஸ்திரத்தை ஒரு தடவைக்கு மேலே பிரயோகிக்கக்கூடாது. 2 வரனையும் வாங்கிக்கிறா, அதாவது 2 வாக்தானம் பண்ணுறான் கர்ணன். அண்ட் கடைசி வரி இந்த தானத்தை பண்ணின தானத்தை காப்பாற்றினான், மரியாதையோடு அவன் காப்பாற்றினான். தானமாச்சு. தமஷ்ட யஜ்ஞஷ்ட, தானம் அடுத்தது தமம். தமமானது புலனடக்கம். ஒரு விஷயத்தை அடக்கணும்னா அதை நம்ம ஜெயிக்கணும். இப்போது நமக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் நிறையா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படி அதை அடக்கிறது, அந்த ஸ்வீட் கிரேவிங்ஸை முதல்ல அதுக்கு நம்ம கண்ணிலேருந்து தூரக்க பண்ணப்படணும். சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ணின மாதிரி இது ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங், சோஷியல் டிஸ்டன்சிங் அண்ட் ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங் வித் தி ஸ்வீட்ஸ் அண்ட் பலகாரம். அதுக்கிட்டேருந்து நம்ம விலகி நிற்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறமா தானாக அந்த அடக்கமானது வந்ததுக்கப்புறமா நம்ம சுகர் ஃபேக்ட்ரியில் கூட போய் வேலை பார்க்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு அந்த புலனடக்கமானது சித்திக்கும். ஆனால் அதுவரை அந்த டிஸ்டன்ஸ் ஆனதை மெயின்டைன் பண்ணணும். இந்த அடக்கமானது ரொம்ப அவசியம். ஏன்னா அப்போ தான் நம்மால் மற்ற விஷயங்களையும் வெளி விஷயங்களை அடக்க முடியும். இப்போ பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் குருமார்கள்லாம் இருக்கா, அவள் சொல்கிற விஷயங்களை நம்ம கேட்ட உடனே நம்ம செயல்படுத்திடுறோம், அமல்படுத்திடுறோம். எப்படி? அவளுடைய வாக் சக்தி, அது தபசக்தி மூலமாக அவளுடைய வாக்குக்கு அவ்வளோ சக்தி. அவள் ஒரு க்ஷணம் சொன்னால் அதை மறுக்ஷணம் நடத்தி காட்டணும் அப்படிங்கிற துடிதுடிப்பு நம்ம மனசில் வருது. எப்படின்னா அவளுடைய புலனடக்கம் மூலமாக தான். தே ஹவ் கண்ட்ரோல்டு தேர் இன்னர் ஃபோர்ஸஸ் அண்ட் hence they are able to control their external forces. ஐம்புலங்களையும் அவர்கள் அடக்கினதுனால தான் வெளியே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களையும் அவர் அடக்கி ஆள்கிறார்கள். தானமாச்சு, தமமாச்சு. அடுத்தது யஜ்ஞம். யஜ்ஞமானது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். எல்லாரும் யஜ்ஞம் பண்ணலாம். ஏன் இந்த யஜ்ஞம் பண்ணுறோன்னா, இட்ஸ் அ 2-way டிராஃபிக். இந்த மண்ணுலகத்திற்கும் விண்ணுலகத்திற்கும் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப். தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்து வஹ பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேயஃ பரமவாப்ஸ்யத. தேவர்கள் எல்லாரும் ஃப்ரீயாக ஒன்றும் மழை கொடுக்கல, ஃப்ரீயாக ஒன்றும் ஜாலியாக விளைச்சல்லாம் கொடுக்கல. நம்ம அவளுக்கு ஹவிர் பாகம் தரணும்.
அப்புறம்தான் அவள் நமக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பண்ணி தருவா. அப்போது மண்ணுலகத்தில் உட்காந்துட்டு நாம் யஜ்ஞம் பண்ணி இந்திராய ஸ்வாஹா வருணாய ஸ்வாஹான்னு ஒருத்தருக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா அவளை சக்தி, அதாவது அவளுக்கு சக்தி கொடுக்கறதுக்காக ஹவிர் பாகத்தை கொடுக்குறோம். இந்த ஹவிர் பாகத்தை ஒரு தேவனும் பெற்றுக்கொண்டு என்ன பண்ணுறா, அவள் மகிழ்ச்சி அடைஞ்சு அவள் இன்னும் பலவர்த்தர்களாக மாறி நமக்கு நல்ல விஷயங்களை பண்ணித்தரா. அது மழையை தரா, சமயத்திற்கு மழையை தரா, அத்தியாகவும் இருக்கக்கூடாது அனாவாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டான நேரத்தில் கரெக்டான அளவுக்கு மழை தேவை. இந்த மாதிரி பல மங்களகரமான விஷயங்களை இந்த உலகத்திற்காக தேவர்கள் எல்லாரும் பண்ணுறா. ஆனால் பண்ணுறதுக்கு நாம் இந்த பூலோகத்தில் அவளுக்கு ஆவிர்வாகங்கள்லாம் தரணும். பஞ்ச மகா யஜ்ஞங்கள் அப்படின்னு ஒருத்தருக்கும் அவளுடைய வாழ்க்கையில் தினப்பிரகாரம் நித்தமும் இந்த 5 யஜ்ஞங்களை பண்ணி ஆகணும். பிரம்ம யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், பூத யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம். பூத யஜ்ஞம் மனுஷ யஜ்ஞமானது நமக்கு தெரிந்த யஜ்ஞங்கள். பூத யஜ்ஞம்னா இந்த மாதிரி பசு பக்ஷி சின்ன சின்ன உயிரினங்களுக்கெலாம் சாப்பாடு போடுறது. அதனால தான் அரிசி மாவில் கோலம் போடுறதே எறும்பெல்லாம் அணில்லாம் சாப்பிட்டு அது மகிழும். இது பூத யஜ்ஞம். நாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காக்காய்க்கு ஒரு வாய் சாதம் போடுறது பூத யஜ்ஞம். மனுஷ யஜ்ஞமானது மனிதர்களுக்கு உதவி செய்வது. அந்த காலத்தில் ஒரு அதிதிக்கு சாப்பாடு போடாமல் அதில் அவள் சாப்பிட மாட்டா. அது ஒரு விதமான மனுஷ யஜ்ஞமாக இருந்தது. மனுஷ யஜ்ஞம்ங்கிறது வெறும் சாப்பாடு போடுறதுன்னு இல்லை, அந்த மனுஷனுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை பூர்த்தி பண்ணுறது மனுஷ யஜ்ஞம். ஸோ பூத யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம் இருக்குது. தேவ யஜ்ஞத்திற்கு ஸ்வாஹான்னு சொல்லணும், பித்ரு யஜ்ஞத்திற்கு ஸ்வதா அப்படின்னு சொல்லணும். நம்மளுடைய தேவர்களுக்கும் பித்ருக்களுக்கும் நாம் ரிணிகளாக இருக்கிறோம். அதனால் அந்த ஒரு கடனை அழிக்கிறதுக்காக கடனை செலுத்துவதற்காக என்ன பண்ணுறோன்னா தேவ யஜ்ஞத்தை ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி இது இந்திரனுக்காக, இது வருணனுக்காக, பித்ருக்களுக்கு ஸ்வதான்னு சொல்கிறோம். அடுத்தது பிரம்ம யஜ்ஞம். பிரம்ம யஜ்ஞமானது ரிஷிகளுக்கு நாம் செலுத்தக்கூடிய காணிக்கை. நம்மக்கிட்ட இன்றைக்கி இருக்கிற வேத மந்திரங்கள் அனைத்துமே ரிஷிகளுடைய கடுமையான தவத்தின் பலன். சுலபம் இல்லை இந்த மாதிரியான வேத மந்திரங்களை கிரகணம் பண்ணுறது. ஏன்னா இதெல்லாம் ஆகாசத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிற ஒலிகள். இதை எப்படி நமக்கு எப்படி கேட்கும் இது அப்படின்னா, அந்த யோகத்தின் உச்சகட்டத்தில் இருக்கிறதே தான் அந்த ஒலிகள், அந்த சப்தங்கள் நமக்கு கேட்கும். அப்பேற்பட்ட யோகத்தின் உச்சகட்டத்தை அடைந்தவர்கள் தான் நம்முடைய மகரிஷிகள். அதுக்கு அவள் எவ்வளவோ தபஸ் பண்ணியிருக்கா. பல லட்ச ஜென்மங்களுக்கெலாம் தவம் இருந்து கஷ்டப்பட்டு அந்த சக்தியை பெற்று அவளுக்கு வேத மந்திரங்கள் கிடச்சிருக்கு. அதை ரொம்ப சுலபமாக குரு சிஷ்ய பரம்பரை மூலமாக ஸ்ரவண வழிபாடு மூலமாக அடுத்தடுத்த பரம்பரைக்கு, அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்து கொண்டு சேர்த்துருக்கா. அதனால் நமக்கு என்ன ஒரு கடமை இருக்குன்னா அதை பின்பற்ற வேண்டும். கர்மானுஷ்டானங்களை செவ்வனையாக செய்ய வேண்டும். இதை வேத மந்திரங்களை எவ்வளோ தூரம் நமக்கு தெரியுமோ அதை ஆவர்த்தி பண்ணி சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் யஜ்ஞத்தை பற்றி, அதாவது பஞ்சமகா யஜ்ஞங்கள். இதுக்கப்புறம் வருது ஸ்வாத்தியாயனம். அத்தியாயனம் தான் ஸ்வாத்தியாயனம். இப்போ இந்த ஃபிஜி மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன சொல்கிறான்னா 1:3 அப்படிங்கிறது தான் ரேஷியோ. டீச்சர் ஒரு மணி நேரம் சொல்லி கொடுத்தாருன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் 3 hours அதை படிக்கணும். டீச்சர் தான் சொல்லி கொடுக்கணும், நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்லாம் இருந்தால் அது சோபிக்காது. ஏன்னா அவளுடைய எஃபர்ட்டும் இருக்கணும், இந்த பக்கமும் எஃபர்ட் இருக்கணும். அப்போ தான் தேர் இஸ் மேஜிக். இப்போ ஸ்வாத்தியாயத்தை எடுத்து காண்பிக்கிறதுக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை இருக்குது, போபதேவருடைய கதை. போபதேவர் ஒரு சின்ன குழந்தை, மேபி ஒரு 9-10 வயசு இருக்கும், வங்கதேசத்தில் இருக்கார். ஆனால் சரியான ஒரு அசட்டு குழந்தை. படிக்க வராது, படித்தா மண்டையில் ஏறாது, எழுத தெரியாது, அவனுக்கு எதுவுமே ஞாபகமும் இருக்காது. ரொம்ப விளையாட்டு பையன். அவனும் டிசைட் பண்ணிட்டான், எனக்கு இதெல்லாம் வரப்போகிறது இல்லை, என்ன சொல்கிறாளோ ஏதோ சொல்லிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜாலி பண்ணுறதுக்காக ஸ்கூலுக்கு தினஸ்பிரகாரம் போயின்னு வந்துட்டுருக்கான். இதுலேயே நமக்கு தெரியும் அடுத்து என்ன ஆக போகிறதுன்னு. எக்ஸாம்லலாம் அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, ஃபெயில் ஆகிடுறான். சரி, என்னந்தாலும் ஃபெயிலியரில் கொஞ்சம் சோகம் இருக்குமே, அதனால் ஸ்லோகமாக அப்படியே போயின்னு இருக்கான். அப்போது வழியில் ஒரு கிணறை பார்க்குறான். அந்த கிணறுல பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு கல் மாதிரி இருக்குது, ஒரு பெரிய பாஷானம்.
அந்த பாஷாணத்தில் ஒரு ஆழமான அச்சு பதிஞ்சிருக்கு. என்ன வித்தியாசமாக இருக்குது, இவ்வளோ பெரிய கல்லில் போய் இப்படி ஒரு அச்சா அப்படின்னு. அங்கே வந்து சில பொம்மநாட்டிகள்லாம் வந்து அவளுடைய பானையில் நீரை நிரப்பின்றிருக்கா. அவர்கள்கிட்ட போய் இந்த குழந்தை வந்து கேட்குறான், எப்படி இந்த கல்லில் இந்த மாதிரி ஒரு அச்சு விழுந்தது அப்படின்னு. அவள் சொல்கிறா, அதுவா குழந்தை, நாங்கள்லாம் வந்து பானையில் நீரை நிரப்பிட்டு அதை இப்படி அந்த பாஷாணத்தில் வச்சுட்டும் எடுத்து இடுப்பில் வச்சுப்போம் அப்படின்னு அவள் சொல்கிறா. அப்படியா, வெறும் அந்த பானையை இது மேலே வச்சு வச்சு வச்சா இந்த அச்சானது பதிஞ்சிருக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுறான் போபதேவன். சரி, வெறும் ஒரு பானையை வச்சே இந்த கடுங்கல்ல இவ்வளோ வச்சு விழுந்திருக்குன்னா நான் சந்தோஷமாக நம்பிக்கையோடு படித்தா எவ்வளோ ஆழமாக என் மனசில் பதியும் அப்படிங்கிற அந்த புத்துணர்ச்சியோட மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கிறான். முக்தபோத வியாக்கரணம் அப்படின்ற ஒரு பெரிய சம்ஸ்கிருத வியாக்கரண புஸ்தகத்தையே வந்து போபதேவர் அமைச்சு கொடுக்குறார். இது சுவாத்தியாயனத்தினுடைய பலனாகும். டீச்சருடைய எஃபர்ட் ஆனது எஃபர்ட் தான், ஆனால் ஸ்டூடெண்ட்டோடைய எஃபர்ட்டும் இருந்தால் தான் அதுவும் மண்டைக்கு ஏறும். அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா பலவிதமான ஒரு அற்புதங்களும் நிகழும். ஸ்வாத்தியாய தப ஆர்ஜவம், தவம் செய்ய வேண்டும். தவமானது சமாதிக்கான ஒரு வழி. ஜன்ம ஔஷதி மந்திர தபக, அதாவது 4 வழி இருக்குது இந்த சமாதி அடையிறதுக்கு. ஒன்றா பிறப்பிலே நம்ம வந்து சமாதி அடைஞ்சிடுவோம், இல்லை சில ஔஷதிகள்லாம் இருக்குது, சில ரசங்கள்லாம் இருக்குது. அந்த ரசத்தை பருகினா நமக்கு அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் கிடைக்கும். மந்திரத்தை ஆவர்த்தி பண்ணி 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 மந்திரோபாசனை பண்ணி அதில் நிதித்தியாசனம் பண்ணினோன்னா இந்த சமாதியான நிலை நமக்கு கிட்டும். அடுத்தது இந்த தவம் பண்ணினா அந்த சமாதி நிலை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் தவங்கிறது ஒன் வே ஆஃப் அட்டைனிங் கான்ஷியஸ்னஸ், த லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் that we want. ஆர்ஜவம், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ். அடுத்ததான தெய்வீக குணமானது ரொம்ப பேர் போன தெய்வீக குணம் அஹிம்சா. அஹிம்சா சத்யம் அக்ரோதः தியாகः சாந்திரபைஷுனம் தயா பூதேஷு அலோலுப்த்வம் மார்த்தவம் ஹ்ரீஹி அச்சாபலம். அஹிம்சானது நான் வயலன்ஸ். இந்த அஹிம்சா வந்து யோகத்தினுடைய முதல் அடி. யோகம் அப்படின்னாலே நம்ம என்ன நினைக்கிறோம், காலை பின்னாடி போட்டு மண்டை இப்படி உள்ள சொருகி ஏதோ தினசாக சாகசம் பண்ணுறது தான் யோகம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் கிடையாது. யோகமானது இணைந்து இருப்பது தான் யோகம். அந்த இணைப்பு என்னென்னா, அந்த பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் சேர்ந்து இருக்கிறது தான் அந்த இணைப்பு. அந்த இணைப்பை எப்படி அடையிறது தான் பதஞ்சலி வந்து யோக சூத்திரத்தில் வழி சொல்லியிருக்கார். அஷ்டாங்கிக யோக மார்க்கம்னு இதற்கு பெயர். இந்த அஷ்டாங்கிக யோக மார்க்கத்தில் என்னெல்லாம் வருதுன்னா, யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதி அஷ்டவ் அங்கானின்னு வருது. அதில் முதல் அடியானது யமமானது மென்டல் ஃபிட்னஸ். அதில் என்னென்னலாம் இருக்குன்னா, யமத்தில் வருது அஹிம்சா சத்யாஸ்தேய பிரம்மச்சரியா அபரிக்கிரஹா யமாஹா 5 வருது. முதலாவது அஹிம்சா. இந்த அஹிம்சாக்கான பலன் என்னன்னா, அஹிம்சா பிரதிஷ்டாயாம் தத் சந்நிதௌ வைரத்யாக. சாந்தமாக இருக்கிற இடத்துல இயற்கையாக இருக்கக்கூடிய பகைமை கரைந்து விடும். இப்போ கிருஷ்ணர் கோகுலத்தில் அழகாக புல்லாங்குழல் வாசிக்கிறார். அவருடைய சந்நிதியில் புலியும் மானும் சேர்ந்து இருக்கும். இது வந்து பிராகிருத்திகமாக இவர்கள் 2 பேரும் வைரிகள், அதாவது எதிரிகள். புலியும் மானும் சேர்ந்து இருக்கவே முடியாது, ஆனால் இருக்கும். எப்போ இந்த மாதிரி சாந்தி எங்கே நிலச்சிருக்கோ, அஹிம்சை இல்லையோ, அஹிம்சா பிரதிஷ்டாயம் தத் சந்நிதௌ வைரத்யாக, அந்த இடத்துல பகைமை இருக்காது. இதில் லாஸ்ட் பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். அஹிம்சா சத்யாஸ்தேய பிரம்மச்சரியா அபரிக்கிரஹா யமாஹா. அபரிக்கிரகமானது இன்னொருத்தர்கிட்டேருந்து வாங்கிக்கிறது. கிஃப்ட்ஸ் ஆக்சுவலி எவ்வளோ தூரம் அவாய்ட் பண்ணணுமோ அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா ஒருத்தர்கிட்டேருந்து நம்ம வாங்கிக்கிறதே அந்த பொருளை மாத்திரம் நம்ம வாங்கிக்கல, அந்த பொருளை அவள் எப்படி சம்பாதிச்சா, அதில் என்ன அவளுடைய புண்ணிய பாபம் அடங்கியிருக்கு, அதையும் சேர்த்து நம்ம வாங்கிக்கிறோம். அதனால் யார்கிட்டேருந்து வாங்கிக்கிறதும் என்ன வாங்கவே கூடாது. வாங்கினாலும் அந்த மனுஷா நமக்கு நல்லா தெரிஞ்சவாளா, டிபெண்டபிள் பர்சனானு தெரிஞ்சுட்டு வாங்கிக்கணும். அதுதான் வந்து ராமாயணத்தில் ராமர் பண்ணுறார்.
அவர் நினச்சிருந்தாருன்னா வாலிகிட்டேருந்து கூட ஹெல்ப் வாங்கியிருந்துருக்கலாம் சீதையை வந்து போய் கண்டுபிடிக்க. ஆனால் வாங்கிக்கல, சுக்ரீவனுடைய உதவி எடுத்துட்டார். ஏன்னா அநியாயம் பண்ணுறவர்கள்லாம் எனக்கு உதவி பண்ண வேண்டாம், அவளுடைய பாப புண்ணியங்களும் எனக்கு எதுக்கு, அந்த அநியாயம் பண்ணுற அநீதி இழைக்கிறவர்களுடைய உதவி எமக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு சுக்ரீவனுடைய ஹெல்ப் எடுத்துட்டார். நாட் பை எனி மீன்ஸ், யூ ஹாவ் டு டூ இட் பை ஆல் மீன்ஸ், பட் நாட் பை எனி மீன்ஸ். நம்முடைய மார்க்கமும் என்ன மார்க்கம்னா ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு ஒரு சத்மார்க்கமாக இருக்க வேண்டும் என்பது தான் இந்த அபரிக்கிரகத்தினுடைய தாத்பரியம். அஹிம்சா, சத்யா, அடுத்தது சத்தியம். அஹிம்சா, சத்தியம், அக்ரோதான்னு வருது. சத்திய பிரதிஷ்டாயாம், சத்தியமானது நிலைச்சிருந்ததுன்னா என்ன என்ன கிடைக்கும்னா கிரியாபலாஸ்ரயத்துவம். கர்மா செய்யாமலே நமக்கு அந்த கர்மாவை செய்த பலனானது கிடைக்கிறது. இது பதஞ்சலி மாமுனிவர் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சொல்கிறார். இதை எடுத்து காமிக்கிறதுக்கான சிறந்த உதாரணமானது நந்தனாருடைய சரித்திரம். நந்தனாருக்கு வந்து சிதம்பர நடராஜரை பார்க்கணும்னு அப்படியே மனசில் அவ்வளோ துடிதுடிப்பு. ஆனால் அவருடைய எஜமானனும் என்ன சொல்லிடுறாருன்னா, நீ போக முடியாது அப்படின்னு நேரடியாக சொல்லிடல, ஆனால் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியத்தை கொடுக்குறார். 40 வேலி நிலம், இந்த நிலத்தில் உழவு பண்ணி பயிரிட்டு அறுவடைக்கு சித்தமான அடுத்துனா நீ போகலான்னு சொல்லியிருக்கார். அவருக்கு வந்து எப்போ நான் வந்து 40 வேலி நிலத்தில் வந்து பயிரிட்டு அது வந்து அறுவடைக்கு அது எப்போ சித்தமாகி நான் எப்போ சிதம்பரம் போகிறது, சுவாமி ப்ளீஸ் கொஞ்சம் தயவு புரியுங்களேன் அப்படின்லாம் கெஞ்சி பார்க்குறார் நந்தனார். ஆனால் அந்த எஜமானனானவர் மசியவே இல்லை இது எப்போ நடக்கிறதோ நீ அப்போ போகலாம் சிதம்பரம் அப்படின்னு சொல்லிடுறார். நந்தனாருக்கு ரொம்ப கவலை. அந்த ரொம்ப கஷ்டமான ராத்திரியானது அந்த ராத்திரி அவருக்கு இருந்தது. ஆனால் அடுத்த நாள் காலையில் இந்த உலகமே ஒரு அத்புதமான காட்சிக்கு கண் விழிச்சது. எப்படி இஷ்டப்பட்டாரோ அந்த எஜமானர் அப்படி அறுவடைக்கு சித்தமாக குலுங்கி இருந்தது அந்த வயல். பெரிய ஆச்சரியம். இப்போ இந்த 40 வேலி நிலத்திலையும் இந்த அறுவடைக்கு தயாராக இருக்கிறபடி வயலை தயாராகி பண்ணுறது யார் பண்ணினா? அது வந்து நந்தனார் பண்ணலை. அப்போது அவர் அதை பண்ணாமலே அவர் கடைப்பிடித்த அந்த சத்தியத்திற்காக அந்த பலன் தானாகவே அவருக்கு வந்து சேரறது. இதற்கு இன்னும் ஒரு உதாரணமானது சிவாஜி மகாராஜ், சத்ரபதி சிவாஜி மகாராஜுடைய கதையில் நம்ம பார்க்கலாம். அவருடைய குரு ஆனவர் காட்டில் உட்காந்துட்டு ஹனுமத் தியானம் பண்ணிட்டு இருந்தார். சிவாஜி மகாராஜ் தான் வந்து ஒரு ராஜ்யமாக சென்று போரிட்டு ஜெயித்து இந்த ராஜ்யம் உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு அவருடைய குரு கிட்ட வந்து ஒப்படைச்சுடுவார். அவருடைய குரு சொல்வார், சரி இதை நான் ஒப்புக்கொள்கிறேன், இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லிட்டு என் சார்பில் நீ ராஜாவாக உன்னுடைய ராஜ்யத்தை பரிபாலனம் செய் அப்படின்னு அவர் சொல்லிடுவார். இப்போது இந்த குருவோ காட்டில் உட்காந்துண்டு நம்ம தியானம் பண்ணிட்டு இருக்கார். இவர் போய் ஒன்றும் யுத்தம் பண்ணலை, ஆனாலும் அந்த ஸ்ரேயஸ் அந்த பலன் இவரையே தேடி வந்துட்டு இருந்தது. சத்திய பிரதிஷ்டாயாம் கிரியாபலாஸ்ரயத்துவத்துக்கான இன்னும் ஒரு உதாரணமானது சுவாமி விவேகானந்தரும் ராமகிருஷ்ண பரமஹம்சரும். ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய பேரில் தான் சுவாமி விவேகானந்தர் எல்லா விதமான கதி விதிகளையும் பண்ணிட்டு இருக்கார். ராமகிருஷ்ணா மிஷன் தான் பண்ணிட்டு இருக்கார். அவர் தன்னுடைய பேரில் எதுவுமே பண்ணிக்கல. ராமகிருஷ்ணர் இதெல்லாம் ஒன்றும் பண்ணலை. அவர் ஒன்று இப்போ நடக்கிற ஆக்டிவிட்டீஸ் விவேகானந்தர் தான் பண்ணினாரே தவிர அவர் வந்து பரபிரம்மமாக காலிய தானம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தார். ஆனால் அதனுடைய பலன் எல்லாமே யாருக்கு போகிறது? ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கே போயின்ட்டுருக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாக்கு என்னென்னா, யார் ஒருத்தன் 12 வருடங்களுக்கு சத்தியவிரதனாக இருக்கின்றானோ அதற்கப்புறம் அவன் சொல்லும் ஒரு சொல்லும் சத்தியமாகிவிடும் அப்படின்றது அவருடைய அஷ்யூரன்ஸ், அவருடைய ப்ராமிஸ். சத்தியமேவ ஜெயதே நான்ரதம் அப்படின்னு முண்டகோபனிஷத்தில் இருக்கக்கூடிய வாக்கியம், உபனிஷத் வாக்கியம். இதுதான் நம்முடைய எம்பலத்தில் எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு. புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் அப்படின்னு திருவள்ளுவருடைய திருக்குறள். வெளியில் நம்மளை சுத்தமாக்கிக்கணும்னா ஜலத்தை வச்சு நம்ம சுத்தமாக்கிக்கிறோம், உள்ளுக்குள்ளேயும் நம்ம சுத்தமாக்கிக்கிறோன்னா சத்திய நிஷ்டனாக சத்திய பரிபாலனாக இருந்து தான் சுத்தனாக ஆக முடியும்னு சொல்கிறார். அஹிம்சா, சத்தியம், அக்ரோதா. அடுத்தது குரோதம் பண்ணாமல் இருக்கிறது. அது எப்படி கோவம் படாமல் இருக்க முடியாது? உடனே கோவம் வருது, இல்லை கேபு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் உடனே ஒரு திடீர்னு ஒரு கோவம் வருது. இதை எப்படி நம்ம அடக்கிறதுனா அடக்கணும்.
எப்படி அடக்கிறது? சாமவேத சாரம் இதற்கான உபாயம். சேத்துகும் ஸ்தரில் எப்படி தானேன அதானம் பண்ணுறோமோ அதே போல் அக்ரோதேன குரோதம், கோவப்படாமல் அந்த கோவத்தை அடக்கணும். கோவத்தை அழிக்கணும்னு யாரும் சொல்லலை, ஏன்னா அது தேவை. எப்போ தேவையோ, எந்த அளவுக்கு தேவையோ அது ஒரு இடத்துல தேவைப்படும். அதனால் அதை அழிச்சிடக்கூடாது, அதை அடக்கி ஆளணும். ஏன் அதை அழிக்கக்கூடாதுன்னா ரைட்ஃபுல் இண்டிக்னேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். ராமர் பண்ணினார். ராமர் தெரிஞ்சுடுத்து அவருக்கு அக்கறை இருக்கிற லங்கையில் தான் சீதா இருக்கா. கண்ணுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய பரந்த கடல் கிடக்க. இதை எப்படி கடக்கிறது? 3 நாள் தவம் கிடக்கிறார் இவர் அந்த கடலரசனை நோக்கி. 3 நாள் தான் அவருக்கு கடலரசனுக்கு டைம். இன்னும் வரவே இல்லை. ஒரு சொல்யூஷன் கூட இந்த கடலரசன் தரல. சரி, அவ்வளோதான் உனக்கு டைம் கடலரசரே. இப்போது என் கோதண்டத்தால் உங்களுடைய கடலில் இருக்கக்கூடிய ஒரு துளி ஜலத்தையும் நான் வத்த வச்சு கடல் மடியிலே நானும் என் சேனையும் அக்கறை செல்வோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரோ இல்லையோ, திராகி திராகி பாகி பாகின்னு அடிச்சு பிடிச்சிட்டு வந்தார் கடலரசன். சொல்கிறார், நான் ஒரு உபாயம் சொல்கிறேன். உங்களுடைய பேரை இந்த கற்களில் பொறிச்சு என் மேலே அப்படியே வீசி எறிஞ்சு ஒரு பாலத்தை நீங்கள் கட்டுங்கோ, அதில் உங்களுடைய சேனை நடக்கட்டும் அப்படின்னு அப்புறமா ஒரு உபாயம் சொல்கிறார். அந்த இடத்துல கோவமானது தேவைப்படுறது. ஏதாவது ஒரு அநியாயம் நடந்ததுன்னா அதுக்கு எதிராக குரல் கொடுக்கணும். அப்போது ஒரு கோவமானது அவசியம். பிரஷ்னோத்தர ரத்னமாலிகான்னு ஒரு கிரந்தம் இருக்குது. அந்த கிரந்தத்தில் ஆதிசங்கரர் எழுதியிருக்கார். ஒரு கேள்வி பதில் அப்படின்னு போகும். கோந்தஹ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. கஹா அந்தஹ, யார் குருடன் அப்படிங்கிற கேள்வி. ஆன்சர் சொல்கிறார், கண்ணு மூடி இருக்கிறவன் ஆனவன் குருடன் கிடையாது, கண்ணை திறந்து வைத்து கொண்டு கெட்டதை நடக்கிறதே பார்த்து கொண்டு சும்மா இருப்பவன் தான் குருடன் அப்படின்னு பதில் சொல்லியிருக்கார். அப்போது இந்த அந்நியாயத்துக்கு நாம் அப்படியே சும்மா இருக்கக்கூடாது, அதற்கு எதிராக நம்ம கோவப்படணும். அப்போ கோவமானது தேவை, அதனால் அடக்கணமே தவிர அழிக்கக்கூடாது. இந்த கோபத்திற்கும் காமத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் அல்ல அப்படின்னு சொல்கிறது தான் காமோகாரஷீத் மந்திரம். இந்த காமோகாரஷீத் மந்திரத்தை ஆவணியை விட்ட மணிக்கு 1008 முறை ஆவர்த்தி செய்வோம். இது என்ன சொல்கிறதுனா, காமஹ்காரைதா நாஹங்காரைதா, காமஹ்கர்த்தா நாஹங்கர்த்தா, காமஹ்கரோதி நாஹங்கரோமி, மன்யுஹ்காரைதா நாஹங்காரைதா, மன்யுஹ்கர்த்தா நாஹங்கர்த்தா, மன்யுஹ்கரோதி நாஹங்கரோமி. We are distancing ourselves from காமா அண்ட் குரோதா. காமம்தான் காமத்தை தூண்டிவிடுகிறது, நான் அதை தூண்டவில்லை. காமம்தான் காமத்தை செய்கிறது. காமஹ் கர்த்தா, அதுதான் கர்த்தா. நாஹங்கர்த்தா, நான் கர்த்தா கிடையாது. காமஹ் கரோதி நாஹங் கரோமி, காமம்தான் காமத்தை செய்கிறது, அதை நான் செய்யவில்லை. மன்யுஹ்காரேதா, அதே போல் குரோதந்தான் குரோதத்தை தூண்டிவிடுகிறது, நான் தூண்டவில்லை. குரோதந்தான் குரோதத்தை செய்கிறது, நான் செய்யவில்லை. நாஹங் கர்த்தா, காமஹ் கரோதி நாஹங் கரோமி, நான் செய்யவே இல்லை. இப்படின்னு நம்ம ஆவர்த்தி போட்டு சொல்லி நம்ம மனசுக்கு என்ன புரிய வைக்கிறோன்னா, இந்த காமமும் குரோதமும் நம்மக்கிட்டேருந்து விலகி இருக்கணும் அப்படின்னு புரிய வைக்கிறோம். ஏன் இந்த காமமும் இதுக்கு சேருறதுன்னா, இந்த காமம் இஸ் ஃபாடர் ஃபார் குரோதம். தியாயதோ விஷயான் பும்ச சங்கஸ்தேஷூபஜாயதே, சங்காத் சஞ்சாயதே காமஹ, காமாத் குரோதோபிஜாயதே, क्रोधात् भवति सम्मोहः, सम्मोहात् स्मृतिविभ्रमः, ஸ்மிருதிபிரம்ஷாத் புத்திநாசோ, புத்திநாசாத் பிரணஷ்யதி. இப்போ நம்முடைய தியானமானது ஒரு விஷய வஸ்து கிட்ட போய் வருதுன்னா அதுக்கு மேலே ஒரு ஆசக்தியானது ஏற்படுறது, ஒரு அட்டாச்மெண்ட் ஏற்படுறது. அதை பார்த்துட்டோன்னா நமக்கு ரொம்ப பிடிக்கிறது. ஒரு அழகான சாரீ இருக்குது, இல்லை ஒரு அழகான நெக்லஸ் இருக்குன்னா நமக்கு ஆசையாக இருக்குது. நம்ம தியானம் அங்கே போகிறது, அட்டாச்மெண்ட் பற்றானது உருவாகுகிறது. சங்காத் சஞ்சாயத்தை காமஹா, அந்த பற்றி ஏற்படுறதுனால அதை பார்த்தோன்னே ஒரு ஆசை, அந்த ஆசை, அந்த காமம், அதை அடையணும் அப்படிங்கிற ஒரு வெறி, அந்த குரோதமானது ஏற்படுறது. குரோதாத் பவதி சம்மோகா, அதை அடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு 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 பித்து பிடித்த நிலையில் என்னாருது, எல்லாமே தலை சுற்றுறது. சம்மோகனா பிவில்டர்மெண்ட், இது சரி இது தப்பு அப்படிங்கிற அந்த நிலைமையிலே நம்ம இல்லை. சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹா, இந்த மாதிரி தலை சுற்றுற நேரத்தில் என்ன ஆகுதுன்னா படித்ததெல்லாம் மறந்து போகிறது, ஸ்மிருதியானது போயிடுறது, மறக்கிறது. படித்ததெல்லாம் மறந்துடுத்துனா ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்தி நாசம், புத்தி இருந்து என்ன பயன், புத்தியானது நாசமாகுது, விவேகம் அழிகிறது. புத்தி நாசாத் பிரணஷ்யதி, புத்தியே போனதுக்கப்புறம் ஒருத்தன்
இருக்கவே முடியாது, அவனே அழிகிறான். அதனால் தியானமே ஆனது நமக்கு எது மேலே இருக்கணும்னா நல்ல விஷயங்கள் மேலே இருக்கணும். அப்போ தான் நல்ல விஷயங்களை அடையிறதுக்கான காமியங்கள் இருக்கும். தர்மா விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷப அப்படின்னு சொல்கிறார். காமமே படாமல் அப்படி இருக்க முடியுமா சுவாமி அப்படின்னு கேட்டால் படணும். ஆனால் எந்த விதமான காமியங்களை படணும்னா தார்மீகமான காமியங்கள் என்னென்ன காமியங்களோ அந்த காமத்தின் ஸ்வரூபமே நான் தான் அர்ஜுனா அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார். இப்படி காமியங்களும் முழுசாக நம்ம அழிக்கக்கூடாது, அதையும் அடக்கி தான் வைக்கணும். அளவாக எது கரெக்டோ அந்த அளவில் எதை காமிக்கணுமோ அந்த காமியத்தை நம்ம வைத்து கொள்ள வேண்டும். அஹிம்சா, சத்தியம், அக்ரோதா, தியாகம் வருது. தியாகேன ஏகே அமிர்தத்வமானஷோ அப்படின்னு உபனிஷத் வாக்கியம். தியாகம் மூலமாக தான் நம்மால் அமிர்தத்துவத்தை அடைய முடியும். 2 பேருடைய தியாகத்தை எடுத்து பார்ப்போம். ஒன்று உழவர்கள், அவள்லாம் அவள் சுகங்களை தியாகம் பண்ணிட்டு மண்ணில் இறங்கி நமக்காக வருஷம் முழுக்க உழைக்கிறதுனால தான் நம்மால் சாப்பிட முடியறது. நம்முடைய சீமைகளை காப்பாற்றுற நம்முடைய காவலில் இருக்கக்கூடிய படை வீரர்கள் அவளும் தியாகம் பண்ணுறா. எத்தனையோ தியாகம் பண்ணி உயிரே கொடுத்து நம்மளை காப்பாற்றுறா, நிம்மதியாக நம்ம சாப்பிட்ணுங்கிறதுக்காக. ஏன்னா நிம்மதியாக சாப்பிட்றதுக்கே கொடுத்து வச்சுருக்கணும். மானுடைய உயிரை பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப பாவம் தான் படணும் அதனுடைய வாழ்க்கையை பார்த்து. அதால் நிம்மதியாக தண்ணி கூட குடிக்க முடியாது. அது ஜலாசயமானது ஒன்று இருக்கும், அது பாட்டுக்கு நீரை குடிக்கலாமேன்னு வரும், ஆனால் நிம்மதியாக குடிக்க முடியாது. அலர்ட்டாக குடிக்கணும், சந்தோஷமாக குடிக்க முடியாது, ஒரு ஆங்ஷியஸாக குடிக்கணும். உள்ளுக்குள்ளேருந்து முதல்ல எந்த கணம் வேணாலும் அதை கவிண்டும். அதனால் அது அப்படியே குடிச்சுட்டு இருக்கும். ஐயோ வந்துருமோ 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 வந்துடும். அது இட் கேன் சென்ஸ் இட். ஒரு முதல்ல வரப்போகிறதுன்னு அதுக்கு தெரியும். அது வர நேரத்தில் இது பாஞ்சு ஓடி போயிடும். ஆனால் நிம்மதியாக குடிக்க முடியுமா? முடியாது. தண்ணி கூட அது கஷ்டப்பட்டு அலர்ட்டாக ஒரு ஸ்ட்ரெஸ்ட் மைண்டோடு தான் தண்ணி குடிக்கணும். அப்படி நமக்கு சாப்பிட்றதுக்கும் இருக்க அந்த நிம்மதியாக சாப்பிட்ற அந்த நிம்மதியையும் நம்முடைய படை வீரர்கள்லாம் நமக்கு தரா. அவள் பண்ணுற அந்த தியாகங்கள்லாம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அதெல்லாம் இருக்குது. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு சொல்லியிருக்கார். என்றென்றும் அந்த நன்றியை மறவாமல் இருப்போம். இந்த தியாகத்தை எடுத்து காண்பிக்கிறதுக்காக இன்னொரு அழகான கதை ரந்தி தேவருடைய கதை. ரந்தி தேவர் மகாராஜாவுக்கு அவர் யுத்தத்தில் தோற்று போயிடுறார். அவரும் அவருடைய பரிவாரங்களும் இப்போ மறைவில் வாழ்ந்துட்டுருக்கா. ஒன்றுமே இல்லை சாப்பிட, ஏதோ ஒரு சின்னதாக ஒரு ரொட்டி துண்டு கிடைக்கிறது. அது அவர் மனைவி 2 குழந்தைகள் 4 பாகமாக பிரித்து சாப்பிட போகிறா. அந்த சமயத்தில் ஒருத்தர் ஐயா சாப்பாடு கொடுங்க ஐயா, ஏதாவது கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்குறார். அப்போ ரந்தி தேவர் சொல்கிறார், சரி இந்தா என்னுடைய பங்கை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பங்கு கொடுத்துடுறார். இவர் போயிடுறார். விண்லோக மேல்லோக பிராப்தி அவருக்கு கிடைக்கிறது. அவளுடைய கணவர் போயிட்டார். அவள் முன்னாடி இந்த ராணி என்ன பண்ணுறான்னா, எனக்கும் என்னுடைய பங்கு வேண்டாம், நீங்களே என்னுடைய பங்கே வச்சுக்கோங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பங்கு கொடுத்துடுறா. அவளுடைய கணவரை பின்தொடர்ந்து போகிறா. இப்போ அம்மா அப்பா 2 பேரும் போயாச்சு. இந்த குழந்தைகள் ஒரு புத்திரன் ஒரு புத்திரி. இவா பார்க்குறா, அடடா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்முடைய மாதா பிதா என்ன பண்ணாலோ அதையே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய பங்கையும் அந்த கேட்டவர்கிட்ட கொடுத்துட்டும் இவா 2 பேருமே மடிந்து விடுகிறார்கள். ஆக மொத்தம் ஒரு தானம் பண்ணி, அதாவது ஒரு தியாகம் பண்ணி, அன்னதானம் தியாகம் பண்ணி அவள் 2 பேருமே, அந்த 4 பேருமே, அந்த குடும்பமே ஒரு எப்பேற்பட்ட தியாகம் பண்ணியிருக்கு, இன்னொருத்தருக்காக உயிரையே கொடுத்துட்டா அப்படிங்கிறதுக்காக ஆக்சுவலாக இதை பரிசோதிக்கிறதுக்காக ஒரு வேஷம் தரிச்சுட்டு வந்திருக்கார் இந்திரன். இந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறமா அந்த ராஜா கிட்டே கேட்குறார், ராஜா உங்களுக்கு என்ன வேணும், இவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்கேன், இவ்வளோ உயர்ந்த மனசு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டபோது ரந்தி தேவர் சொல்கிறார், ந காமயேத் பவேத் ராஜ்யம் ந ஸ்வர்க்கம் நா புனர்பவம் காமயே துக்கதப்தானாம் பிராணினாம் ஆர்த்திநாசனம். நான் ராஜ்யம் எதிர்பார்க்கல, நான் காமையே பவேத் ராஜ்யம், நான் ஸ்வர்க்கம் நான் புனர்பவம், நான் ஸ்வர்க்கத்துக்கும் ஆசைப்படலை, இன்னொரு பிறவி எடுக்கணும்னு நான் ஆசைப்படலை. என்ன ஆசைப்படுறேன்னா, யாரெல்லாம் கவலையோடு தவிச்சுட்டு இருக்காளோ அவளுடைய கவலைகள் நீங்க வேண்டும். துக்கதப்தானாம் பிராணினாம் ஆர்த்தி நாசனம். ஆர்த்தி என்பது கவலை. இந்த கவலையானது விலக வேண்டும் எல்லோருக்கும். யக்ஷ பிரஷ்னத்தில் ஒரு பிரஷ்னமானது இருக்குது. இந்த உலகத்தில் எது ரொம்ப அன்கவுண்டபிளோ அது என்னது?
ஸ்ட்ராஸ் ஆஃப் கிராஸ், இந்த புல் ஆனது யாராவது எண்ண முடியுமா? எவ்வளோ புல் இருக்குன்னு எண்ண முடியாது. ஆனால் சிந்தா எவ்வளோ இருக்குது, கவலைகள் எவ்வளோ இருக்குன்னா புல்லை விட அதிகமாக இருக்கான் ஒரு மனுஷனுக்கு. அந்த சிந்தா கவலையானது அவன் கட்டை ஏறும் வரி இருக்கிறது, அவன் கூடவே வருகிறது அப்படிங்கிறது தான் யக்ஷ பிரஷ்னத்தில் யுதிஷ்டிரனுடைய ஒரு ஆன்சர் கொடுக்குறார். தியாகத்திற்கு அப்புறமா வருது சாந்தி. எப்போதுமே காம் அண்ட் கம்போஸ்டாக இருக்கணும். எப்படி ஒரு எமோஷ்னல் வாலட்டைல் ஸ்திதிலையும் நம்ம காம் அண்ட் கம்போஸ்டாக இருக்கணும். இதற்கான உதாரணம் வந்து ராமர் யுத்த காலத்தில் ஒரு போர் நடந்துன்னு இரு பக்கமும் வந்து உயிர் இழப்பு இருக்குது, நிறைய ரத்தக்கரையாறுது. ஆனாலும் ஒருத்தர் இவ்வளோ ஸ்திரமாக இருக்காரா? அது ராமர் இருந்தார். அவருக்கு போர் புரியணும், பிரமாதமாக அவர் போர் புரியறார். ஆனால் அவருக்கு வந்து வெறி இல்லை, வெறி பிடிச்சோன்னு அவர் போர் புரியலை. ஏன்னா கடைசி நாளுக்கு முந்தின நாள் அவர் ராவணன்ட்ட சொல்லியிருக்கார், ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுத்தார், இன்று போய் நாளே வான்னு. கொடுத்தாரா இல்லையா? இப்போ யார் இந்த மாதிரியான வாய்ப்பை கொடுப்பா? நீ சோறு அடைஞ்சிருக்க, இன்னைக்கு போ, ஏதாவது நல்லா சாப்பிட்டு தூங்கி ஒரு நல்ல மனசோட ஏதாவது ஒரு நல்ல முடிவோட வா அப்படின்னு சொல்கிறார். அதாவதுனா இன்று போய் நாளைவான்னு சொல்கிறார். அந்த மாதிரியான ஒரு ஸ்திதியிலையும் அவ்வளோ காம் அண்ட் கம்போஸ்டாக அவர் இருந்திருக்கார் ராமர். அடுத்தது தியாக சாந்தி அபைஷுனம். அபைஷுனம் அடுத்த தெய்வீக லட்சணம். ஃபால்ட் ஃபைண்டிங் கூடாது, அதாவது குறைகளை கண்டுபிடிக்கக்கூடாது, நிறைகளை தான் பார்க்க வேண்டும். இதற்கான ஒரு அழகான ஸ்லோகமானது தான் குணதோஷௌ புதௌ கிருண்ணன் இந்துக்ஷ்வேலௌ இவேஸ்வரः சிரசா ஸ்லாகதே பூர்வம் பரம் கண்டே நியச்சதி. பரமேஸ்வரன் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த உலகத்திற்கே மகிழ்ச்சியை தரும், இந்த உலகத்திற்கே குளிர்ச்சியை தரக்கூடிய சந்திரனை தலைக்கு மேலே வச்சுட்டு இருக்கார். அந்த சந்திரனை பார்த்துட்டு இவ்வளோ அழகாக இருக்கேன்னு நம்ம பார்த்து ஆனந்தப்படுறோம். உலகத்திற்கு நன்மை செய்கிறது இந்த சந்திரன், அதனால் மேலே வச்சுட்டு இருக்கார். உலகத்திற்கே கெட்டது பண்ணுறது எது? விஷம், காலக்கூட்டம் என்ற அந்த விஷம், அதை உள்ளே அடக்கின்னு இருக்கார், கழுத்துக்குள்ளே அடக்கின்னு இருக்கார். அதே போல் நல்ல விஷயங்களை நாம் எல்லார் முன்னாடியும் புகழ்ந்து பேசணும். ஒருத்தர்கிட்ட நற்குணங்கள் நற்குணங்களை புகழ்ந்து பேசணும். அவகுணங்களில் வந்து ஹைலைட்லாம் பண்ணக்கூடாது, அதை பிரகாசப்படுத்திலாம் பேசக்கூடாது. அவள் அதை கரெக்ட் பண்ணிக்கணும்னுங்கிற ஒரு நல்ல எண்ணம் நமக்கு இருந்ததுன்னா தனியாக கொண்டு போய் அதை வந்து அவள்கிட்ட எடுத்து சொல்லணுமே தவிர எல்லார் முன்னாடியும் அதை வந்து அம்பலப்படுத்தி இதா அன்னைக்கு நீ பண்ணையே, உன்கிட்ட இந்த மாதிரி துர்குணம் இருக்கே, இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாதுங்கிறது தான் அபைஷனம். இதுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை இருக்குது. ஒரு ராஜா என்ன பண்ணுறாருன்னா அன்னதானம் பண்ணின்னு இருக்கார். அது நல்ல காரியம். அந்த சமயத்தில் அன்னதானம் இப்படி பண்ணின்னு இருக்கார். அப்போது ஆகாச மார்க்கத்தில் ஒரு கழுகு பாம்பை பிடிச்சிட்டு பறந்துன்னு இருக்கு. கழுகுக்கு அதுதான், பாம்பு தான் சாப்பாடு. அந்த பாம்பு இந்த கழுகுடைய பிடியில் அப்படியே இறுக்கமாக இருக்குது. அந்த பிடி அது அப்படியே வாயிலேருந்து விஷம் கக்கிறது. அந்த விஷம் கரெக்டாக அந்த அன்னத்து மேலே போய் விழருது. இப்போது அந்த அன்னமானது விஷமான ஆகி விடுகிறது. ராஜாக்கு ஆனால் அது தெரியல. அந்த அதே அன்னத்தை தானம் பண்ணுறார். யாரெல்லாம் அதை வாங்கிட்டாலோ அவள்லாம் மாண்டு விடுகிறார்கள். இப்போது ஒருத்தருக்கு பெரிய கன்ஃபியூஷன். யார் அதுனா சித்திரகுப்தன், யமனுடைய அசிஸ்டண்ட். இந்த சித்திரகுப்தன் தான் வந்து டெபிட் கிரெடிட்லாம் மெயின்டைன் பண்ணுறார், அதாவது பாவ புண்ணியங்கள்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கார். யாருக்கு எவ்வளோ பாவம், இவருக்கு இவ்வளோ புண்ணியம், இது இந்த மாதிரிலாம் கணக்கு வச்சுக்கிறது அவர் தான். அவருக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷன்னா, இவ்வளவு பேர் செத்து போயிருக்காளே, இவ்வளவு பேருடைய சாவுக்கு யார் காரணம், யாரை புக் பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கார். ராஜாவை பழி சொல்ல முடியுமா? இல்லையே. ராஜா என்ன பண்ணுறார்? நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கார், அன்னதானம் பண்ணார். அந்த கழுகை பழி சொல்ல முடியுமா? அது பாவம், அது சாப்பாட்டுக்கு ஏதோ அலைஞ்சின்னு இருக்கு. அந்த பாம்பை பழி சொல்ல முடியுமா? அதுதான் அது இன்னும் பாவம், இன்னும் ஒரு உயிருக்கு அது சாப்பாடாக போகிறது, அதையும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஜனங்களை சொல்ல முடியுமா? அவள் தான் விக்டமே. யாருக்கு மேலே தான் இந்த வந்து கேஸை புக் பண்ணுறது அப்படின்னு போலீஸ் மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்கார். அப்போது அந்த ராஜ்யத்திற்கு ஒரு புது மனுஷாலாம் அடுத்த ராஜ்யத்துலேருந்து வரா. வெளியில் வந்து அந்த அந்த பார்டரில் வந்து ஒரு பாட்டி உட்காந்துட்டு ஏதோ பூ தொடுத்துன்னு இருக்கா. சும்மா இந்த வம்பு பேசுகிறா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த நாட்டு ராஜா, எங்கள் நாட்டு ராஜா என்ன பண்ணிட்டார் தெரியுமா?
ரொம்ப துஷ்ட எண்ணம் திடீர்னு வந்துடுத்து, எல்லாருக்கும் விஷம் கடந்த சாப்பாடை போட்டார், எல்லாரும் போயிட்டா மேலே அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறா. புடுறா அந்த பாட்டியை அப்படின்னு யமன் ஆர்டர் போடுறார் சித்திரகுப்தனுக்கு. உனக்கு தெரியுமா பாட்டி, அந்த ராஜா தான் காரணம்னு தெரியுமா? ஏதாவது பிரமாணம் வச்சுருக்கியா, சாட்சி வச்சுருக்கியா? சும்மா தெரியாமல் வதந்திகளை பரப்புறது நீ தானே, வா உன் மேலே தான் இந்த பாவத்தை நான் புக் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி தலையில் போய் விழுறது இத்தனை பேருடைய சாவுடைய பாவம். அதனால் அபேஷனம் பண்ணக்கூடாது, குறை கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரிலாம் நிட்பிக்கிங் பண்ணக்கூடாது. தெரியாத விஷயங்களை பற்றி இன்னும் பிரகாசப்படுத்தியோ சின்ன விஷயத்தை அப்படியே பெருசுப்படுத்தி ஊதி பேசக்கூடாது. தெரியாமல் விஷயம்னா அது பேசாமல் இருக்கிறதே மேல். இல்லாட்டா இந்த மாதிரி பாட்டி மாதிரி நமக்கும் ஒரு மோசமான ஒரு பண்ணாத தப்புக்கு பலன் அனுபவிக்கிற நிலைமையானது நமக்கு வந்துடும். தியாக சாந்திர் அபேஷுனம் தயா பூதேஷு அலோலுத்வம் மார்தவம் ஹீஹி அச்சாபலம். அடுத்த குணமானது தயை, காருண்யத்துடன் இருக்க வேண்டும், தயை பூர்வகமாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த மீன்வைல் பற்றானது டெவலப் ஆகிடக்கூடாது. எக்ஸாம்பிள், ஜட்டபரதனுடைய கதை. அவர் தியானம் பண்ணுறதுக்காக, அந்த ஞானத்தை பெறறதுக்காக காடு தவக்கோலம் எடுக்கிறார். ஆனால் அந்த காட்டில் ஒரு குழந்த மானை பார்க்குறார். அதுக்கு அம்மா இல்லாமல் அது பாவம் அங்கே இங்கேன்னு தவிச்சுட்டுருக்கு. ஸோ பாவமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த குழந்த மானை எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறார். அவர் அது மேலே காருண்யத்தை காமிச்சார். ஆனால் ஆசக்தியும் ஏற்படுறது, ரொம்ப ஒன்றிணைந்து போயிடுறார். அவருக்கு அது மேலே அவ்வளோ மோகமாகிடுறது. அடுத்த ஜென்மத்தில் அவர் ஒரு மானாவே பிறக்கிறார். காருண்யமானது இருக்கணும், ஆனால் பற்றில்லாமல் இருக்க வேண்டும். தாமரை இலை தண்ணீர் போல் இருக்க வேண்டும். தயாபூதேஷு எல்லார்கிட்டையும் நம்ம காருண்யத்துடன் நடந்து வேண்டும். அலோலுப்துவம் மார்தவம் ஹ்ரீஹி அஜாபலம். அலோலுப்துவம்னா திருட்டு புத்தி இல்லாமல் இருக்கிறது. அஸ்தேய பிரதிஷ்டாயாம் சர்வரத்னோபஸ்தானம் அப்படின்னு பதஞ்சலி மாமுனிவர் யோக சூத்திரங்களில் சொல்கிறார். இன்னொருத்தருடைய பொருளுக்கு ஆசைப்படாமல் இருக்கிறது, அதை எப்படியாவது திருடணும், லோபிக்கிறது, இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் என்ன பலன்னா சர்வரத்னோபஸ்தானம், இந்த உலகத்தில் இருக்கிற சர்வைஸ்வரியமும் எல்லா ரத்னமும் நம்மக்கிட்டே சேரும் என்பது பதஞ்சலியோடைய ப்ராமிஸ். மார்தவம்னா மென்மை, ஜென்டிலாக இருக்கணும். ஹ்ரீஹினா வெட்கம். இது எந்த விதமான வெட்கம்னா ஹீரோயின் வெட்கம் கிடையாது. இது தவறு செய்கிறோமே அப்படின்னு கூச்சப்படணும், அந்த வெட்கம் இது. ஒரு தவறு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கில்ட் ஃபீலிங் வரும்ல, அந்த ஹ்ரீஹி, அதுதான் ஹ்ரீஹி. அந்த கில்ட் தான் ஹ்ரீஹி. எங்கே அஜாபலம்ங்கிறது சபலம் இல்லாமல் இருப்பது தான் அஜாபலம். இந்த சப்பலம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங் அதாவது மெயின்டைன் பண்ணணும். ஒரு சுகர் மேலே அவ்வளோ ஒரு பற்று ஏற்படுறதுனா ஃபஸ்ட்டு அதுக்கிட்டேருந்து தூரமாக இருக்கணும். அப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறமா நம்ம எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். அந்த ஒரு கட்டுப்பாடு அப்புறம் நமக்கு தேவைப்படாது. ஏன்னா மனசு கட்டுப்பட்டு இருக்கும், மனசு பரிபக்குவமான நிலையை அடைஞ்சிருக்கும். தேஜக க்ஷமா திருதிஹி சௌச்சம் அத்ரோஹோ நாதிமானிதா. அடுத்த தெய்வீக குணங்கள் தேஜஸோடு இருக்கணும். அதாவது இந்த ஆச்சார அனுஷ்டானங்கள் வித்யார்ஜனம் இதெல்லாம் பண்ணினோன்னா பிரகாசமானது தானாக வரும் நம்முடைய முகத்திலேருந்து. தேஜக க்ஷமா. க்ஷமாவுக்கு 2 பொருள் இருக்குது. ஒன்று பொறுத்து போகிறது, ரெண்டாவது மன்னிச்சு விடுறது. To err is to human and to forgive is divine. மன்னிக்கணும். ஏன் மன்னிக்கணும்னா, யார் சுலபமாக மன்னிச்சு விடுவானா, பகவான் தான் எல்லாத்தையும் நடத்தின்னு இருக்கான். நான் குரோதத்தை வச்சுட்டு இந்த கிரட்ஜ் மெயின்டைன் பண்ணிட்டு என்ன சம்பாதிக்க போகிறேன், என்னுடைய மனநிலை தான் டிஸ்டர்ப் ஆகும், மன்னிச்சு விட்டு போடுவோமே அப்படிங்கிறத பகவான் தான் எல்லாருக்குமே கர்த்தா அப்படின்னு யாருக்கு புரியறதோ அவள் இன்னும் சுலபமாகவே மன்னிச்சு விடுவா. அவளுக்கு அந்த மனசானது இன்னும் சுலபமாக விட்டு கொடுக்குற அந்த நிலைமையை கொடுக்கும். தேஜக க்ஷமா திருதிஹி. திருதியானது ஸ்ட்ராங் ரெசல்யூஷன், ஸ்ட்ராங் வில் பவர் ஆனது இருக்கணும். ஒன்று பண்ணணும், ஒரு காரியம் எடுத்துருக்கோன்னா அதை முடிச்சு காண்பிக்கணும். இந்த உலகத்தில் 3 விதமான ஜனர்கள் இருக்கா, அதமர்கள், மத்தியமர்கள், உத்தமர்கள்னு. அதமர்கள் ஒரு காரியத்தை எடுத்துக்கவே மாட்டா. ஐயோ அது ரொம்ப கஷ்டம்பா, எடுத்துக்கவே மாட்டா, அதை பற்றியே யோசிக்க மாட்டா. மத்தியம ஜனர்கள்லாம் எடுத்துப்பா. ஓ கஷ்டமாக இருக்கே, சரி விட்டுருவோம், இதனால் யாருக்கு என்ன பையன்னு சொல்லிட்டு நடுவில் விட்டுடுவா. ஆனால் உத்தம ஜனர்கள் ஒரு காரியத்தை எடுத்துட்டானா முடிக்கிற வரி ஓய மாட்டா.
அந்த ஸ்ட்ராங் ரெசல்யூஷன் இருக்கிறவர்கள் தான் உத்தம ஜனர்கள். இந்த டிட்டர்மினேஷன் இதுவே ஒரு ரேர் கமோடிட்டி, துர்லபமானது திருதி தான். மென்டல் சௌச்சத்தை எப்படி மெயின்டைன் பண்ணுறோன்னா பகவன் நாமா சொல்லி சொல்லி தான் மனசை வந்து சுத்தப்படுத்துகிறோம். அதனால் தேஜக க்ஷமா திருதி சௌச்சம் அத்ரோஹோ நாதிமானிதா. அத்ரோகம்னா துரோகம் பண்ணாமல் இருக்கிறது, பேக் ஸ்டாபிங் பண்ணக்கூடாது, பேக் பைட்டிங் பண்ணக்கூடாது. அதுவும் பேக் ஸ்டாபிங்னா இன்னொருத்தர் பின்னாடி அவளை பற்றி தப்பாக பேசுறது, இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது வந்து தெய்வீக குணங்கள். இந்த தெய்வீக குணங்களை வளர்த்திண்டா தான் சுவாமிக்கு நம்ம பிரியமாக இருப்போம். இன்னொருத்தர்கிட்ட நம்ம தப்பாக நடந்துட்டோன்னா சுவாமிக்கு நம்மளை எப்படி பிடிக்கும்? அத்ரோஹோ நாதிமானிதா ந அதிமானிதா. ரொம்ப கர்வப்படக்கூடாது, ரொம்ப தாட் பூட்டுன்னு சீனை போடக்கூடாதுன்னு தான் இது பேசிக்கலி. ஏன் சீனை போடக்கூடாதுன்னா மா குரு தனஜன யௌவன கர்வம் ஹரதி நிமேஷாத் காலாத் சர்வம். பெரிய பதவியில் இருக்கேன், எனக்கு நிறைய தனம் இருக்குது, என் பேங்க் பேலன்ஸை பாரு ஓய், அப்படி அப்படி குண்டாக இருக்குது பேங்க் பேலன்ஸு, அப்படிலாம் வந்து நம்ம பீத்திக்க கூடாது. ஏன்னா ஹரதி நிமேஷாத் காலாத் சர்வம். ஒரு க்ஷணத்தில் காலமானது இதை பறிச்சுட்டு போயிடும். What is that sentence which makes the happy, which makes the rich and the poor sad? ஒரே வாக்கியம் ஒரு பணக்காரனையும் ஒரு ஏழையுமே சோகமாக ஒரே ஒரு வாக்கியமானது ஒரு பணக்காரனையுமே ஒரு ஏழைக்குமே வந்து ஒரே வாக்கியம் சோகமாகவும் இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும். அதுதான் ஈவன் திஸ் சேஞ்சஸ் அப்படின்னு. பணக்காரமாக இருக்கிறவன் ஐயோ இதுவும் மாறி போயிடுமா அப்படின்னு சோகமாறான். ஏழையாக இருக்கிறவன் வந்து இது மாறிடுமே, நல்ல வேலை இது மாற போகிறதுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவான். அதனால் எப்போ நம்ம கீழே போவோம் எப்போ மேலே வருவோம் அப்படின்னு தெரியாது. இருக்கிற வரையும் எல்லாத்தையும் இருந்துன்னு இருக்கா சந்தோஷமாக இருக்கும், கர்வப்பட வேண்டாம். ந அதிமானிதா அப்படின்னு சொல்கிறார். இதோட தெய்வீக குணங்கள்லாம் முடிவடைகிறது. அவர் சொல்கிறார் தம்போ தர்ப்போபிமானச்ச குரோத பாருஷ்யமேவச்ச. இந்த தம்பமாக இருக்கிறது, தர்ப்பமாக இருக்கிறது, அதாவது நானே வந்து எல்லாத்துக்கும் அதிபதி, என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, சொல்வாக்கு இருக்குது, என்னுடைய ஜனங்கள் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் எந்த ரேங்கிங் அஃபீஷியல்ஸ் தெரியுமா, சைனாக்கே சேர்பர்சன் அவள் தான், பாரிஸ்க்கு பிரசிடெண்ட் என்னுடைய மாமா. இப்படிலாம் வந்து நம்ம கர்வப்படக்கூடாது. மா குரு ஜன யௌவன கர்வம். ஜனர்கள் நம்முடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் பெரிய பதவியில் இருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு கர்வம் நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு தெய்வீக குணங்களில் வருது. தெய்வீ சம்பத் விமோக்ஷாய நிபந்தாயா சுரீமதா மாசுஷ சம்பதம் தேவீம் அபிஜாத்தோசி பாண்டவ. இதுதான்ப்பா தெய்வீக குணங்கள். அர்ஜுனா நீ கவலைப்படாத, உனக்கு வந்து அசுர குணங்கள்லாம் வரல, உனக்கு தெய்வீக சம்பத்து தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறார். த்வௌபூத சர்கௌ லோகேஸ்மின் தெய்வ ஆசுர ஏவச்ச தெய்வோ விஸ்தரஷப் புரோக்த ஆசுரம் பார்த்த மே ஸ்ருணோ. இந்த உலகமே வந்து இந்த உலகத்தை இரு பிரிவினைகள் இருக்குது. ஒன்று தெய்வீக குணங்கள், இன்னொன்று அசுர குணங்கள். தெய்வீக குணங்களை பற்றி நான் இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன், இப்போது அசுர குணங்களை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பிரவருத்திம் ச நிவృத்திம் ச ஜனான விதுர அசுராஹ ந சௌச்சம் நாபி சாச்சாரோ ந சத்தியம் தேஷு வித்யதே. பிரவருத்திம் எதை பண்ணணும், நிவృத்திம் எதை பண்ணக்கூடாது, ப்ராப்பர் அண்ட் இம்ப்ராப்பர் ஆக்ஷன்ஸ்க்கு இவாளுக்கு பேதமே தெரியாது. ந சௌச்சம் நாபி சாச்சாரோ, ஒரு கிளீனஸ் கிடையாது, ஒரு ஆச்சாரம் கிடையாது. ந சத்தியம் தேஷு வித்யதே, சத்தியம்னா எவ்வளோ கிலோ எவ்வளோ விலை அப்படின்னு கேட்குற ஆசாமிகள் இவாள்லாம் யார்? அசுர குணங்கள் படைத்தவர்கள். அசத்தியம் அப்பிரதிஷ்டம் தே ஜெகதாஹுரனீஸ்வரம் அபரஸ்பர சம்பூதம் கிமன்யத் காமஹைத்துகம். அவள் என்ன சொல்வானா, அசத்தியம், இந்த உலக சத்தியம்லாம் ஏதோ ஜோக் பண்ணுற இல்லைங்கோ அப்படின்னு சொல்லிடுவா. சத்தியம் இருக்கிறதுங்கிறதுல நம்பிக்கை இல்லை. ஜெகதாஹுர் அனீஸ்வரம், அனீஸ்வரத்து மேலே அவளுக்கு நம்பிக்கை. கடவுளா, யார் அது அப்படின்னு வந்து கேள்வி கேட்குற கும்பல் இது. அபரஸ்பர சம்பூதம் கிமன்யத் காமஹைத்துகம். இந்த உலகமே எனது, ஒரு காமபோகத்தினுடைய ஒரு ப்ராடக்ட் தானே இந்த உலகமே. காமம் தான் இங்கே வந்து ராஜா, அதுதான் இங்கே கடவுள் அப்படின்னு துர்போதனம் பண்ணுறவா தான் இந்த அசுர குணங்கள் படைத்தவர்கள். ஏதாம் திருஷ்டிம் அவஷ்டபிய நஷ்டாத்மானோல்ப புத்தயः பிரபவந்தி உக்ரகர்மாணः க்ஷயாய ஜகதோ ஹிதாः.
வாழலாம் இந்த மாதிரி துர்போதனம் பண்ணி தப்பான விஷயங்கள்லாம் சொல்லி ஜகத்திற்கு ஹிதம் இல்லை அஹிதத்தை சேர்ப்பவர்கள் இவர்கள். ஜகத்தினுடைய டிஸ்ட்ரக்ஷன், இந்த வேர்ல்ட் டிஸ்ட்ரக்ஷனுக்கு காரணமாக இருக்கிறவா இந்த அசுர குணங்கள் படைத்தவா. காமமா ஆஸ்ரித்ய துஷ்பூரம் தம்பமான மதான்விதாக மோகாத் கிரஹீத்வா சத்கிராஹான் பிரவர்த்தந்தே சுஜவ்ரதாக. காமமாஸ்ரித்ய துஷ்புரம், இவா போய் யார் ஆசிரிப்பா? நமக்கு ஒரு சந்தேகம்னா நம்முடைய குரு கிட்ட போய் நம்ம சரணாகதி அடைவோம். இவாளுக்கு எது ஆசிரியம்னா ஒரே ஆசிரியம் காமம் தான். காமத்தையே இவா தினசரி காமம் 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 ஜபம் பண்ணிட்டு இருப்பா. மோகாத் கிரஹீத்வா சத்கிராஹான் பிரவர்த்தந்தே அசுச்சிவிரதாக. மோகத்தின் வலையில் இவர்கள் சிக்கின்றிருக்கார்கள் அப்படின்னு சொல்கிறார். சிந்தாமபரிமேயாம் ச பிரளயாந்தாமுபாஸ்ரிதாக காமோபபோக பரமா ஏதாவதிதி நிஷ்டிதாக. இவாளுக்கு அந்த கவலையானது சித்தாவரி இருக்கும், சிந்தா பிரளயம் வரி இருக்கும். அதாவது முடிவு வரி இவாளுக்கு கவலை இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆஷாபாஷசதேர்பத்தாः காமக்ரோதபராயணாः ஈஹந்தே காமபோகார்த்தம் அந்நியாயேனார்த்தசஞ்சயான். ஆஷாபாஷசதைஹி பத்தாः, ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, ஸ்கோர்ஸ் ஆஃப் டிசையர்ஸ், ஒன்று மாற்றி ஒன்று. இது பூர்த்தியே ஆகாது, துஷ்பூரம் இது. ஏன்னா ஒரு ஆசை அடைஞ்சுடுத்தா உடனே அதுக்கு அடுத்த ஆசை ஆனது முளைக்கிறது. இந்த மாதிரி கோட்டி ஆசையில் இவா சிக்கின்னு இருக்கா. இவாளாலெல்லாம் ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய சாதனை, ஒரு ஈஸ்வர பகவத் பக்தி இதெல்லாம் பண்ண முடியாது. ஈஹந்தே காமபோகார்த்தம், அவள் காமபோகத்துக்காகவே எல்லாமே பண்ணுவா. அந்நியாயன அர்த்த சஞ்சயான், பை அன்ஜஸ்ட் மீன்ஸ் தி அக்யூமுலேட் வெல்த். இப்போ வெல்த் அக்யூமுலேட் பண்ணுறது ஒன்றும் தவறு கிடையாது. தனாத் தர்மம் தத சுகம். சுகமானது எங்கேருந்து கிடைக்கிறதுனா தர்மம் பண்ணி கிடைக்கிறது. அந்த தர்மமே எங்கேருந்து வருதுன்னா தனத்திலேருந்து தான் தர்மம் வருது. பணம் தேவை, அதிலிருந்து தான் தர்மம், அதிலிருந்து தான் சுகம். ஆனால் பணம் எந்த விதமான பணமாக இருக்கக்கூடாது, அந்நியாயன அர்த்த சஞ்சயானாக இருக்கக்கூடாது. இப்போ நம்முடைய ஓன் பிரதர்ஸ், அக்கா, தங்கை, அண்ணா, தம்பி இவாளெல்லாம் ஏமாற்றிட்டு சொத்தை சுருட்டுறோமே, இது ஒரு அசுரத்தனமான குணம். பல வருஷமாக பார்ட்னர்ஷிப்பில் உட்காந்துருப்பா, திடீர்னு ஒரு நாள் ஒருத்தன் இன்னும் அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டை ஏமாற்றிட்டு எல்லா ப்ராஃபிட்ஸையும் சுருட்டின்னு ஓடிடுவான். இது அந்நியாயன அர்த்த சஞ்சயன். இவாள்லாம் ராட்சசர்கள், துஷ்டர்கள் அப்படின்னு திட்டுறார். இதமத்யமயா லப்தம் இமம் பிராப்ஸ்யே மனோரதம் இதமஸ்தி இதமபி மே பவிஷ்யதி புனர்தனம் அசௌ மயா ஹதசத்ருஹ ஹனிஷே சாபரானபி ஈஸ்வரோஹமஹம் போகி சித்தோஹம் பலவான் சுகி ஆட்யோபிஜனவானஸ்மி கோன்யோஸ்தி சதிருஷோ மயா யக்ஷேத்தாஸ்யாமி மோதிஷே இது அஜ்ஞான விமோகிதான்னு சொல்கிறார். இவா என்ன நினைப்பானா, இதை மத்தியமயா லப்தியம், இன்றைக்கி நான் இவ்வளோ சொத்து சம்பாதிச்சிருக்கேன் தெரியுமா, பெரிய பெரிய டீல்ஸ்லாம் நான் இன்றைக்கி சைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பட்டாட்டோபமாக பேசிப்பா. இன்றைக்கி மட்டும் இல்லை, நாளைக்கு பாரு என் லெவல், என் ரேஞ்ச் எங்கேயோ போக போகிறதுன்னு ரொம்ப தாம்பிகமாக பேசிகிட்டு இருப்பாளாம். அசௌ மயா ஹத்தஹ சத்ரு, என்னோட எதிரியா, அவன் சாப்டர் க்ளோஸ், கதை கந்தலாக்கிட்டேன் அவனை அப்படின்னு அவெல்லாம் சொல்லிப்பா. மற்றவர்களையும் நான் வதம் செய்வேன். ஹனிஷ்யச்சா பரானப்பி, மற்றவளெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன், யார் என் முன்னாடி வந்தாலும் அவ்வளோதான், நீ அவுட்டுடா அப்படின்னு நான் பண்ணிடுவேன் அப்படின்னு ரொம்ப கம்பீரமாக சொல்கிறாளாம் இந்த அசுர குணங்கள் படைத்தவர்கள். ஈஸ்வரோகம் அகம் போகி, நான் தாண்டா கடவுள். எனது ராமகிருஷ்ணவை, என் பேரை ஜபி, நான் தான் கடவுள்னு இவா சொல்லிப்பா. சித்தோகம் பலவான் சுகி, நானே சித்தன், எல்லா நிறைவும் என்னிடம் இருக்கு, நானே பலவான், நானே சுகி அப்படின்னு பேசிப்பா. ஆட்யோபிஜனவான் அஸ்மி, பெரிய பெரிய என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் பெரிய பெரிய ஒரு ஹை ரேங்கிங் அஃபீஷியல்ஸாக இருக்கா, நீ என்னை யாருன்னு நினச்ச அப்படின்னு பேசிப்பா. யக்ஷே தாஸ்யாமி மோதிஷே இத்திய ஜான விமோகிதாக. அவள் தானங்கள்லாம் பண்ணுவா, ஆனால் அவளுடைய ஒரு நல்ல பேருக்காக, ஒரு பப்ளிக் இமேஜுக்காக தானங்கள்லாம் பண்ணுவா. அநேக சித்த விப்ராந்தாக மோகஜால சமாவிருத்தாக பிரசக்தாக காமபோகேஷு பதந்தி நரகேஷு சௌ. இவ மனசு ஸ்திரமாகவே ஆகாது. ஒரு சூறாவளி ஓடின்னு இருக்க மனசுக்குள்ள. மோகஜால சமாவிருத்தாக, மோகத்தின் ஜாலத்தில் அவள் பிடிபட்டிருக்கா. இவா பிரசக்தாக காமபோகேஷு, காமத்தை போகிச்சுண்டு எங்கே போய் விழுவானா, ஆத்தல வித்தல சுத்தல ரசாத்தல மகாத்தல தலாத்தல பாத்தாள லோகத்திற்கும் கீழான ஒரு லோகத்தில் போய் விழறா. ஆத்மசம்பாவிதா ஸ்தப்தா தனமான மதான்விதாக
யஜந்தே நாம யஜ்ஞைஸ்தே தம்பேனா விதிபூர்வகம். இவா வந்து வெரி செல்ஃப் கன்சீட்டட் பீப்புள். நம்மளாம் ஒரு ஐஐடிஎன், மற்றவால ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரி ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாள். ஒரு ஒரு அன்னார்தான் பார்ப்பா, கீழே கழுத்து மேலேயே இருக்கும் அந்த மாதிரியான மனுஷர்களுக்கு. இவாலாம் என்ன பண்ணுறான்னா ஜஸ்ட் நேம் சேக் யஜ்யம் பண்ணுவா, நாம யஜ்யம் பண்ணுவா, ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிக்கு. ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னா அரிசி எடுத்து இப்படி போடுறது, இப்படி இல்லை ஆசீர்வாதம். அது வந்து மஞ்சளில் தேய்ச்சி மந்திரம் சொல்லி மனசார ஆசீர்வாதம் பண்ணுறது தான் ஆசீர்வாதம். இது வெறும் நாம்கே வாஸ்தே ஆசீர்வாதம். அதே மாதிரி வெறும் ஃபார் நேம் சேக் யஜ்யங்கள்லாம் பண்ணுவா. எப்படி பண்ணுவா? அவிதிபூர்வகம், விதி விதானம். நான் என்ன சொல்கிறேன், போடு, நீ வந்து நெய்யை விட, நீ விரட்டியவை, இதுதான் யஜ்ஞம், நான் சொல்கிறது தான் யஜ்ஞம். தம்பேனா அவிதிபூர்வகம், ரொம்ப டாமினேட் பண்ணிட்டு அவிதிபூர்வகமாக பண்ணுவாளாம் யஜ்ஞத்தில், ஜஸ்ட் ஃபார் நேம் சேக். அஹங்காரம் பலம் தர்ப்பம் காமம் குரோதம் ச சம்ஸ்ருதாக மாமாத்மபரதேஹேஷு பிரத்விஷந்தோபியசூயகாக. அகங்காரம் இருக்குது, ஈகோ, பலம், தர்ப்பம், அரகன்ஸ் எல்லாமே ஒரு கலந்த களஞ்சியமாகவே நீ இருக்கிறாய். இவர்களுக்கெல்லாம் ஒன்று புரியவே புரியாது. மாமாத்ம பரதேஹேஷு, நான் அவளுக்குள்ளேயும் இருக்கேன், மற்றவர்களுக்குள்ளேயும் இருக்கேன். இது புரியாமல் என்னை அவமரியாதை பண்ணுவான் இந்த அசுரகுணம் படைத்தவன். தானகம், அவளை நான் என்ன பண்ணுவேன்னா, தானகம் த்விஷதः க்ரூரான் சம்சாரேஷு நராதமான் க்ஷிபாமி அஜஸ்ரம் அசுபான் ஆசுரீஸ்வேவ யோனிஷும். அவளை நான் வந்து அசுர யோனிகளுக்குள்ளே நான் போடுவேன். அவளுக்கு ஒரு நல்ல ஜென்மமே கிடைக்காது. ஜென்மனி திரும்ப திரும்ப அவர்கள்லாம் அசுர யோனிகள்லேயே பிறந்து அசுரத்தன்மையோடவே வாழ வேண்டிய நிலைமைக்கு அவர்கள் ஆளாகிறார்கள். ஆசுரீம் யோனிமாபன்னா மூடா ஜென்மனி மாம பிராப்யைவ கௌந்தேய ததோ யாந்தி அதமாம் கதம். இந்த அசுரத்தன்மையோடையே இருந்து நீ ரொம்ப யூ வில் சிங்க் டு தி மர்க்கெஸ்ட் ஹெல். பிராப்பி, அவளால் என்னை நினச்சி கூட பார்க்க முடியாது, நான் அவளுடைய ஸ்மரணைக்கு வரவே மாட்டேன். த்ரிவிதம் நரகஸ்யேதம் துவாரம் நாசனம் ஆத்மனः காமः க்ரோதஸ்ததா லோபः தஸ்மாதே தத்ரயம் தியஜேத். கேட்வே டு ஹெல்னா 3 வழி இருக்குது. ஒன்று காமம், ஒன்று குரோதம், ஒன்று லோபம். இந்த 3 தான் கேட்வே டு ஹெல். இதை அடக்கினோன்னா நமக்கு வந்து நரக்க பிராப்தி கிடையாது நமக்கு. இது வந்து வெறும் கேட்வே டு ஹெல் இல்லை, ஆத்மநாசனம். நம்மளே செல்ஃப் டிஸ்ட்ரக்ட், கையே கண் குத்தியதே நம்மளே வந்து மண் எடுத்து மேலே போட்டுக்கணுன்னா இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடணும். ஏதேர் விமுக்த கௌந்தேய துவம் தமோத்வாரை ஸ்திரிபிர் நரக ஆச்சரத் யாத்மனஸ்ரேய தத்தோ யாதி பராங்கதம். யார் இந்த 3த்தையும் விட்டுட்டாலோ அவளுக்கு என்ன கத்தினா, எப்படி கத்தினா பராங்கதி, மேல்லோக்க பிராப்தி அவளுக்கு கிடைக்கும். இல்லாட்டா அதம கதி தான் கிட்டும். அதனால யசாஸ்திர விதிமுத்ஸ்ருஜ்ய வர்த்ததே காமகாரதः ந ச சித்திமவாப்னோதி ந சுகம் ந பராங்கதிம். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே கார்யாகார்ய வியவஸ்திதோ ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்தும் இஹார்ஹசி. ஓம் தத்சதிதி ஸ்ரீமத்பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே தெய்வாசுர சம்பத் விபாக யோகோ நாம ஷோடசோத்தியாயः. அப்படின்னு இந்த 16வது அத்தியாயம் முடிவு வருது. கடைசி 2 ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, யசாஸ்திர விதிமுத்ஸ்ருஜ்ய, ஏதாவது ஒன்று ரூல் ஒன்று இருக்குன்னா உனக்கு ஒரு விஷயத்துக்கு அந்த ரூலை ஃபாலோ பண்ணணும், அந்த சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் அந்த காரியமானது நிறைவடைகிறது, அப்போ தான் அது சித்திக்கும். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே, அதனால சாஸ்திரமே எல்லாத்திற்கும் பிரமாணம்னு நீ நம்பணும். அதில் என்ன சொல்லியிருக்கு, காரிய வியவஸ்திதம், இது காரியம் இது அகாரியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அதை வந்து கரெக்டாக செய்யணுங்கிறத செய்யணும், செய்யக்கூடாதுங்கிறத செய்யாமல் இருக்கிறதும் ஒரு விதமான செயல் தான். அதனால் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணணும். இதில் இன்னும் ஒரு விஷயமானது வருது. இப்போ சாஸ்திரம் சொல்லிகிட்டே இருக்கோமே, இது ரொம்ப ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக இருக்குது, இது சரிப்பட்டு வராது, இதெல்லாம் அந்த காலம் அப்படின்னு சொல்கிற வாழ்க்கை. இது ஒரு சுபாஷிதம் பர்த்ருஹரி சொல்கிறார். அவர் வந்து எஸ்ய நாஸ்தி ஸ்வயம் பிரஜ்ஞா சாஸ்திரம் தஸ்ய கரோதி கிம்னு கேட்குறார் ஒரு கேள்வி. யாருக்கு காமன் சென்ஸே இல்லையோ அவனுக்கு என்ன நீ சாஸ்திரம் சொல்லி கொடுக்குற? யாருக்கு கண்ணே இல்லையோ அவனுக்கு எதுக்கு கண்ணாடி? காமன் சென்ஸ் இருக்கிறவர்களுக்கு தான் சாஸ்திரம். இப்போ ஃபஸ்ட்டு எது ப்ரையாரிட்டின்னா
காமன் சென்ஸ், ப்ராக்டிகபிலிட்டி, ப்ராக்மேட்டிக் திங்கிங், இதுதான் ஃபஸ்ட் டிக்கன். அதுக்கப்புறமா அலைன் இட் வித் சாஸ்திரம். அப்போ தான் அது சாஸ்திரோக்தமாக சாஸ்திர யுக்தமாக இருக்கும். அதனால் இது வந்து ஏதோ நீ புக்கில் எழுதியிருக்குன்னா ஃபாலோ பண்ணணும்னா செக் இட். இன்றைக்கி அது அப்ளிகபிளாக நம்மளால் அதை பண்ண முடியுமா, பண்ணி அதை அப்ளிகபிலிட்டி செக் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணணும். கூழானாலும் குளித்து கூடின்னு ஔவையார் சொல்லியிருக்கார். பெரிய பயங்கரமாக ஜுரம் அடிக்கிறது, குளிக்க முடியுமா? முடியாது. அன்றைக்கி குளிக்காமல் தான் சாப்பிட்ணும். ஆனால் அது பெரிய சாஸ்திரத்தில் நம்ம அனாச்சாரம் பண்ணிட்டோன்னு ஆகிடுமா? அது ஏன்னா அதை சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணுற நிலைமை இல்லை. ப்ராக்டிக்கலி இட் வாஸ் நாட் பாசிபிள். அதனால் எஸ்ய நாஸ்தி ஸ்வயம் பிரஜா இந்த சுபாஷித்தம்னா நம்ம அவசியமாக தியானத்தில் வச்சுக்கணும். இப்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை சொல்ல போகிறேன். இது மார்க்கண்டேய புராணத்தில் இது வருது. இது ஒருத்தருடைய ஒரு ஃபேட் எப்படி சீலாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது. வேதவியாசர் தான் மகாபாரதத்தை எழுதியிருக்கார். அவருடைய ஸ்டூடெண்ட் ஆனவர் ஜெய்மினி. ஆனால் ஜெய்மினி மகரிஷிக்கு மகாபாரதத்தில் டவுட் வருது. அவர் போய் மார்க்கண்டேய மகரிஷிகிட்ட கேட்குறார். இது அக்கௌண்ட்ஸ் டவுட் வந்தால் லாயர்கிட்ட நம்ம போய் கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது. பட் எனிவேஸ் கேட்குறார், டீச்சர் மாற்றி கேள்வி கேட்குறார். அவர் வந்து சொல்கிறார், என்கிட்ட நிறைய டவுட்ஸ் இருக்குது, நீங்கள் தான் கிளியர் பண்ணி வைக்கணும்னு. மார்க்கண்டேய மகரிஷி சொல்கிறார், இல்லை எனக்கு இப்போ டைம் இல்லை, பூஜா சமயம், சந்தியா வேளை பூஜா சமயம் ஆகிடுது. என்னுடைய சிஷ்யர்கள்லாம் இருக்கா, பறவை ரூபத்தில் இருக்கா, விந்தியாச்சல மலையில் உட்காந்துட்டுருக்கா, நீங்கள் அவள்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு மார்க்கண்டேயர் சொல்கிறார். இப்போ நம்ம ஒருத்தரை ரெஃபர் பண்ணோன்னா முதல்ல அந்த யாரை ரெஃபர் பண்ணியிருக்கோமோ அவளுடைய நற்குணங்களை பாராட்டி பேசிட்டதுக்கப்புறம் தானே நம்ம ரெஃபர் பண்ணுவோம். நான் இந்த டாக்டர் இருக்கார், எனக்கு நல்லா தெரிஞ்ச டாக்டர், என்னோடய எல்லா நோயும் போயிடுது அப்படின்னு புகழ்ந்து பேசி தான் அந்த டாக்டரை நீங்கள் பாருங்கன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த பறவைகளுடைய கதையை நான் சொல்கிறேன், இவா எவ்வளோ பெரிய ஞானிகள் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு மார்க்கண்டேயர் சொல்கிறார். மார்க்கண்டேயர் வந்து சொல்கிறார், இந்த பறவைகள் வந்து சாதாரண பறவைகள் இல்லை, அவளுக்கு இவா வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இவா பிறந்திருக்கா. எப்படின்னா இப்போ நமக்கு வந்து மிஸ் யூனிவர்ஸ் காம்படிஷன்லாம் இருக்கிற மாதிரி மிஸ் இந்திரலோகம் அப்படிங்கிற காம்படிஷன் போயின்ட்டுருக்கு இந்திரலோகத்தில். ஜட்ஜ் வந்து நாரதர். இப்போ பெஸ்ட் டான்ஸர்ஸ்லாம் யார் நமக்கு தெரியும், மேனகா, ரம்பா, ஊர்வஷி, திலோத்தமா, இவாளெல்லாம் ஃப்ரண்ட்டில் ஆடின்ட்டுருக்கா. காம்படிஷன் ஓடின்ட்டுருக்கு, டான்ஸ் காம்படிஷன் ஓடின்ட்டுருக்கு. ஆனால் நாரதருக்கு வந்து யாருடைய டான்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, யாரோட நாட்டியம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, சைட் டான்ஸரான வப்புன்னு ஒரு அப்சர ஸ்திரீ இருக்கா, அவளுடைய நாட்டியமானது ரொம்ப ஆக்கர்ஷகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வப்பு பெஸ்ட் டான்ஸர் அப்படின்னு இவர் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றார். அப்புறம் என்ன ஆகுது, மேனகாவுக்கு வந்து ரொம்ப கோபம் வருது. அது நாங்களாம் வந்து இவ்வளோ பிரமாதமாக ஆடுறோம், எங்களை விட்டுட்டு நீங்கள் வந்து வப்புவை பெஸ்ட் டான்ஸர் சொல்லிக்கலாம், இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எங்களால் ஒத்துக்க முடியாதுன்னு அப்படின்னு மேனகா சொல்கிறா. அப்போ துர்வாச மகரிஷி அப்போ நாரதர் என்ன பண்ணுறாருன்னா, சரி தபஸ் பண்ணிட்டு இருக்கார் துர்வாச மகரிஷி, உங்களில் யார் போய் தபஸை பங்கம் படுத்துகிறீங்களோ அவளே இதுக்கு பெஸ்ட் வின்னர் அப்படின்னு நான் சொல்லுவேன், அப்படி தான் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறார். சரி, இவெல்லாம் வந்து பூலோகத்தில் வந்து துர்வாச மகரிஷியுடைய தவத்தை கலைக்கிறதுக்காக நிறைய முயற்சிகள்லாம் பண்ணுறாள். அதில் வந்து இந்த வப்பு வந்து ரொம்ப அழகாக பாடுவாள். அவளுடைய இனிமையான குரலை வச்சுட்டு துர்வாச மகரிஷியோடைய யஜ்ஞத்தை பங்கம் பண்ணிடுறாள். அப்போ துர்வாச மகரிஷிக்கு ரொம்ப கோபம் வருது, யார் இந்த மாதிரி பண்ணினது அப்படின்னு சொல்லிட்டு, நீ வப்பு நீந்தானே இந்த அழகான குரலை வச்சு தானே என்னை மயக்கின, நீ பறவையாக போவாய் அடுத்த ஜென்மத்தில் அப்படின்னு ஒரு சாபம் போட்டுவிடுறார். இந்த பறவை தான் தார்க்ஷியாக அடுத்த ஜென்மத்தில் பிறக்கிறது. இந்த தார்க்ஷிக்கும் துரோணம் அப்படிங்கிற இன்னொரு பறவைக்கும் வந்து கல்யாணமாகி அவளுக்கு வந்து குழந்தை வந்து இப்போ கர்ப்பம் தரிச்சிருக்கா. இப்போ தார்க்ஷி வந்து என்ன பண்ணுறான்னா, ரொம்ப நாளாக வீட்லேயே உட்காந்துட்டு இருக்க முடியலன்னு சொல்லிட்டு வெளியில் போனோம் அவளுக்கு. ஏன்னா வீட்டிலே எவ்வளோ நேரம் தான் உட்காந்துட்டு இருக்கிறது கர்ப்பமாக இருந்தாலும் சொல்லிட்டு பறக்கிறா மேலே. அவள் கர்ப்பாவஸ்தையில் இருக்கிற அந்த சமயம் வந்து அப்போ தான் இந்த குருக்ஷேத்திர யுத்தமானது நடக்கிறது. இந்த யுத்தம் ஓடின்னு இருக்கு. அர்ஜுனனுக்கும் பகதத்தனுக்கும் யுத்தம் ஓடுறது. பல திசைகள்லேருந்து அம்பு பாஞ்சோடி ஆடின்னு இருக்கு. அப்படி என்ன ஆகுதுன்னா, அந்த சமயத்தில் ஆகாச மார்க்கமாக இப்படி தார்க்ஷி பறந்துன்னு இருக்கா. அர்ஜுனன் இப்படி அம்பு விடுறான். அந்த அம்பானது தார்க்ஷியோடைய வயத்தை அடித்து பகதத்தனுடைய யானையோடைய மணியையும் அடிக்கிறது.
அந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த யானையானது சாணம் போடுறது, அந்த சாணத்தில் கரெக்டாக போய் விழுறது தார்க்ஷியோடைய முட்டைகள். அதாவது இந்த 4 பறவைகள் யார், மார்க்கண்டேயருடைய சிஷ்யர்கள். எப்படி இந்த எல்லாமே ஒரு ஜஸ்ட் இந்த ஸ்பிளிட் செகண்டில் வந்து எல்லாமே ஆறுது. அந்த 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 முட்டைகளானது காப்பாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஃபேட். அதுக்காக இந்த யானையானது சாணம் போட்டது. அந்த சாணத்தில் கரெக்டாக லேண்ட் ஆச்சு அந்த முட்டைகள். இப்போ இந்த முட்டைகள் வெறும்னு ஓப்பனாக இல்லை, ஓப்பனாக இருந்தால் யார் வேணாலும் அதை மிதிச்சுடுவா. போர்க்களமாக இருக்குது இந்த இடம். சாதாரண வீட்டிலேயே ஒரு விஷயத்தை கீழே வைக்க முடியாது, தப்பி தவறி முடிச்சுடுவா. இதுவே ஒரு யுத்த களம். அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எந்த அம்பு தார்க்ஷியை அடிச்சதோ அதே அம்பு அந்த பகதத்தனுடைய யானையுடைய மணி அடித்து அந்த மணி அந்த முட்டைகள் மேலே வந்து அதை இப்படியே பாதுகாப்பாக அதை காப்பாற்றுறது. அப்படி இந்த இந்த முட்டைகளுக்கு ஒரு புனர்ஜென்மம் கிடைக்கிறது. ஷாமி அப்படிங்கிற முனிவர் தான் மகாபாரதத்தினுடைய எல்லாருக்கும் அந்திம காரியம் பண்ணுற முனிவர். எல்லாம் அந்த அந்த ராத்திரி எல்லாம் அந்தியஷ்டி பண்ணிட்டு இருக்கார். அப்போது குருவி சத்தம் கேட்குறது. என்னடா அது பட்சிகள் வந்து கூவுற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த முட்டைகள்லாம் உடைச்சு இந்த 4 பட்சிகளுடைய ஜனனம் ஆகிறது. பிங்காக்ஷா, விபோதா, சுபுத்ரா, சுமுகா, இதுதான் இந்த 4 பறவைகளுக்கு பெயர். இவன் அதுக்கப்புறமா வந்து வித்யாலாம் போய் படிக்கிறா. படிச்சுட்டு இவாலாம் வந்து மார்க்கண்டேயர்கிட்ட வந்து இன்னும் மேற்கொண்டு ஹையர் ஸ்டடீஸ்லாம் பண்ணுறா. அப்புறமா விந்தியாச்சல மலையில் போய் இவ வாசம் பண்ணுறா. இதுலேருந்து இந்த கதையிலேருந்து என்ன தெரியறதுனா, ஒரு விஷயமானது ஆகணும்னா ஹவு த யூனிவர்ஸ் ஹெல்ப்ஸ் அஸ் இன் இட்ஸ் ஓன் வே அப்படின்னு தான் நமக்கு இங்கே தெரிய வருது. இதோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கதை, அதாவது மேனகா வந்து வப்புவை பார்த்து பொறாமப்பட்டா. இது எப்படிப்பட்டா அப்படிங்கிறது. ஆனாலும் பொறாமை ஏன் படக்கூடாது, கடைசியில் அவள் நமக்கு ரொம்ப சொந்த பந்தமாக மாறிடுவா. இதனாலவே ஈர்ஷ்யா இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல கதை. இந்த தார்க்ஷியை பார்த்தோம். தார்க்ஷியுடைய ஜனனம் எப்படி ஆறுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். தார்க்ஷியுடைய ஜனனம் ஆறுது. இவளுடைய அம்மாவும் அப்பாவும் யாருன்னா, தார்க்ஷியுடைய அம்மா அப்பா ஒரு அரக்கனும். அந்த அரக்கனானவன் கைலாச மலையில் உட்காந்துட்டுருக்கான். அந்த அரக்கன் வந்து பிரதியோத்பத்தியில் உட்பட்டுருக்கிற அந்த சமயத்தில் கங்க் மற்றும் கந்தர்ப் இவா 2 அரக்கர்களும் உள்ளே வர்றா, டிஸ்டர்ப் பண்ணுறா. உடனே இந்த அரக்கனுக்கு ஒரே கோபம் வருது. கங்கனை வதம் பண்ணிடுறான். கங்கனை வதம் பண்ணிடுறதுனால கந்தர்ப் என்ன பண்ணுறான்னா, இவன் அந்த அரக்கனை வதம் பண்ணிட்டு அந்த அரக்கனுடைய மனைவியை இவன் கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்போது இந்த கந்தர்ப் வந்து கருட பரம்பரையில் வர பெரிய பட்சிகள். இந்த கந்தர்ப்புக்கும் இந்த அரக்கனுடைய மனைவிக்கும் பிறக்கிற குழந்தை தான் இந்த தார்க்ஷி. ஆனால் இந்த அரக்கனுடைய மனைவி யாருன்னா மேனகாவுடைய பொண்ணு. ஆக மொத்தம் மேனகாவுடைய பேத்தி இந்த தார்க்ஷி. அதாவது யார் இந்த தார்க்ஷி? அந்த அப்சர ஸ்திரீ வப்பு. யாரை பார்த்து மேனகா பொறாமப்பட்டாலோ அவளே அந்த மேனகாக்கே அவள் வந்து பேத்தியாக பிறக்கிறா. அதனால் யார் இந்த உலகத்தில் நமக்கு எப்படி சொந்தமாக ஆக போகிறாங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் யார்கிட்டையும் ஒரு கோபம் இல்லாமல் ஈர்ஷ்யா இல்லாமல் இருக்கிறதே நமக்கு நன்மை, எல்லோருக்கும் நன்மை. இப்படி நாம் வந்து பகவத்கீதையுடைய 16வது அத்தியாயத்தை விஸ்தாரமாக பார்த்தோம். இவ்வளோ தூரம் கேட்டதற்கு என்ன பலன் அப்படியும் நம்ம வந்து கீ டேக்அவேஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணியே ஆகணும். ஒன்று, தெய்வீக குணங்களை வளர்த்திக்கணும், அதுதான் நமக்கு நன்மை. அசுர குணங்களை வளர்த்திக்கக்கூடாது. தெய்வீக குணங்களை எவ்வளோ தூரம் வளர்த்திக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வளர்த்திக்கணும். இட் இஸ் நாட் 1 0 இல்லை 100. அதுக்கு இன்பிட்வீன் எவ்வளவோ ஸ்டேஜஸ் இருக்கே, 1000 ஸ்டேஜஸ் இருக்குது. திஸ் இஸ் நாட் அ கார்ப்பரேட் வேர்ல்டு. 5 பக்கெட் அனலைசேஷனு கிடையாது. எல்லாருமே ஒரு 5 பக்கெட்டுக்குள்ளே யாரும் போடுறதுக்கு ரேங்க் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. வி ஆர் அட் அவர் ஓன் பேஸ். எவ்வளோ தூரம் நம்மளால் பக்தி பண்ண முடியும் அது அந்தந்த ரேங்க்கில் இருக்கும். நம்ம எவ்வளோ உயிரினங்கள் இருக்குமோ, எவ்வளோ மனுஷர்கள் இந்த சாதகர்கள் இருக்கார்களோ அவ்வளவு ரேங்க்ஸ் இருக்குது. அதனால் தைரியமாக நம்ம இந்த மாதிரியான சத்மார்க்கத்தில் ஈடுபடலாம். கண்டிப்பாக நமக்கு ஜெயமானது சர்வ நிச்சயம். இது ஒன்று. அது ஈர்ஷ்யாப்படக்கூடாது. தெய்வீக குணங்களை வளர்த்திக்கணும். எவ்வளோ தூரம் வளர்த்திக்கணுமோ நம்ம வளர்த்திக்கலாம். அசுர குணங்களை நாம் வந்து எவ்வளோ தூரம் அடக்கணுமோ நம்ம அடக்கிண்டே வரணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, என்னென்ன காமியங்கள் காமிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு. அதை எவ்வளோ தூரம் நம்மளால் பின்பற்ற முடியுமோ பின்பற்றி வந்தால் தார்மீகமான காமியங்களை நான் காமிப்போம். அதே போல் 100 வருடங்கள் வாழும். சாஸ்திரமானது
சத ஜீவிதம் அப்படின்னு 100 வருஷம் நீ வாழணும் அப்படின்னு சொல்கிறது. 100 வருஷம் நமக்குலாம் வீக்கெண்ட் ஆனால் என்ன பண்ணுறதுனே கன்ஃபியூஷனில் இருப்போம். எப்படி 100 வருஷம் வாழ போகிறோம், 100 வருஷத்துக்கு என்ன அப்படி லட்சியமே வச்சுருக்கோன்னா சொல்கிறது நல்ல சத் விஷயங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும். அதுக்கு இந்த 100 வருஷமே போராது. அதனால் நம்மளுடைய கோல்ஸை வந்து வி ஹாவ் டு ரீஅலைன் த கோல்ஸ். லௌகிகமான கோல்ஸ்லேருந்து அலௌகிகமான கோல்ஸ்க்கு போகணும். ஒரு ஸ்பிரிச்சுவல் கோல் ஓரியன்டாக நம்முடைய கோல்ஸ் மாறிண்டே வந்ததுன்னா, அதாவது ரீஅலைன் ஆச்சுன்னா நம்மால் இன்னும் சந்தோஷமாக தினசரி இருக்க முடியும். இப்படி சொல்லி கிருஷ்ணரை மீண்டும் ஒரு முறை ஸ்மரித்து கொண்டு பலமுறை அவனே நினைப்போம் என்று கூறி இந்த உபன்யாசத்தை நான் நிறைவு செய்கிறேன். வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். இந்த வாய்ப்பை கொடுத்த ஜோதிந்திரா திருமண மண்டபத்தினுடைய ஆர்கனைசர்ஸ், அந்த மண்டப ஆர்கனைசர்ஸ்க்கு நான் நன்றி கூறிக்கிறேன். என்னுடைய குரு மற்றும் தந்தையான ஸ்ரீ எஸ் லக்ஷ்மிநாராயணன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் கூறி புவனேஸ்வரி நான் விடைபெறுகிறேன். எல்லாரும் இவ்வளோ பொறுமையாக இருந்து அழகாக அம்சமாக கேட்டேன். உங்கள் எல்லாருக்குமே நமஸ்காரம். ஹர ஹர நம பார்வதி பதே ஹர ஹர மகாதேவா. Upanyasam to start our new year. Your words were truly inspiring and thought-provoking. Thank you for sharing your gift with us. Your explanation was crystal clear and insightful. I appreciate the time and effort you put in preparing this Upanyasam. We are truly blessed to listen to your Upanyasam. Thank you again from Jyoti Intra, Margali Yuva Youth Vits. Thank you.